கூடுகையில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கோடா கொடியை ஆசீர்வதிப்பார். அம்மாள் உங்களை அந்த ஆவிக்குள்ளாய் நடத்துவார். ஆமென். கையை தட்டி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் நாமம் அதிசயம். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உபவாசம் நடைபெறுகிறது. போன வாரம் சில பேர் வந்தீங்க, ஜெசில் முகத்தை காணவில்லை. மறைந்து விட்டீர்களோ என்று தெரியவில்லை. மறைந்து விட்டா எங்க பரவாயில்ல, வேற யாராவது மறைந்து விட்டீங்களோ? ஆமென். ஏன்னா உபவாசனால ஆசீர்வாதமான வேலை. ஜாஸ்மின் வீட்டில் தான் தவறாம வாங்கம்மா. எவ்வளவு மகிமையானது போன வெள்ளிக்கிழமை. ஆமென். போன வெள்ளிக்கிழமை அந்த விசுவாசம் இந்த வாரம் என்ன காணலை, இன்னைக்கு வரல. எங்க சார் பிரபாகரனா எல்லாரும் ஃபங்க்ஷனா? சரி, வந்த நீங்க பாக்கியவான்கள். ஆமென். ஏதாவது டிவி ஆப்ரேட்டர்லாம் தானா? எங்க போயிட்டாரு? ஊருக்கு போயிட்டாரா? அவர் அங்கிருந்து இங்க வந்துருக்காரு. பாஸ்ட் அந்த ராஜபாலத்துல இங்க வந்திருக்கிறாரு. இவர் இங்க இருந்து அங்க போயிட்டாரு. அல்லேலூயா. கவனிங்க, ஏன்னா உட்காரு. ஆண்டவர் மகிமைப்பட்ட நேரம் இல்லை. என்கிட்ட வந்திருக்கிற தேவதாச காரங்களை கொடுக்க போறோம். நான் வேற என்ன மறந்துட்டுனா சொல்லுங்க. வேற என்ன மறந்துட்டுனா எதை குறித்து பயப்படாது. ஒரு வழியா சத்துரு வருவான். உன் கண்களுக்கு முன்பாக 7 வழியா ஓடி ராத்தி நம்புறியா? உன் ஆண்டவருக்கு முன்பாக எல்லாமே ஒண்ணும் இல்லை. கர்த்தரை தேடினா சத்துருவ கர்த்தர் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கிடுவார். அவ்வளவு பெரிய வார்த்தை உனக்குள்ள இருக்குது. அவ்வளவு பெரிய தேவன் உன்னோடு இருக்கிறார். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களுக்கு விரோதமா ஒரு வழியா தான் புறப்பட்டு வருவான். ஆனா 2 கண்களுக்கு முன்பாக 7 வழியா ஓடி. அது எவ்வளவு பெரிய ஆதாரம். அது நாட்டின் பிரதமர் மோடியே இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஒருவரும் எழும்ப முடியாது. கர்த்தர் அக்னியில சுட்டரிச்சிருக்கார். ஆமென். ஐயா வச்சு நான் பேசக்கூடாது. இன்னைக்கு விடுதலையின் ஊழியத்தோடு வந்திருக்கிறாரு. 2 நாளா கன்வென்ஷன்ல பேசி கொண்டிருக்கிறாரு. 2 நாளா நான் அதில் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஆமென். அவருடைய ஊழியத்தின் பெயர் இயேசுவின் சவால் ஊழியங்கள். ராஜபாளையம். ஐயா பேர் வந்து அசரியா. ஆமென். அதனால அவர் கரங்களை கொடுக்க போறோம். நல்ல கரங்களை உற்சாகமே வரது. உங்கள் அனைவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த காலங்களில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு தந்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லுகிறேன். 2வது பாஸ்டருக்காக கர்த்தருக்கு சொல்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கிறோம். இதில் 500 ஜெப குறிப்பு இருக்குது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் 500 ஜெப குறிப்பு. அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஊழியக்காரங்க நமக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஊழியக்காரங்களுக்காக இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறது இல்லைன்னா ஜெபிக்கிறது இல்லை. அதனால் ஊழியக்காரர்களும் சரி, அவங்களுடைய பிள்ளைகளும் சரி, நிறைய சோதனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ போகிற இடங்கள்லாம் ஜெபிக்கிற மக்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் 2008 என்கிட்ட ஆண்டவர் பேசினார். அந்த சபைக்காக இப்போ நீங்கள் உங்கள் சபைக்காக உங்கள் ஊழியர்காரர்களுக்காக உத்தரவாதம் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், டெய்லி ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இதில் 5 பாயிண்ட்ஸ் அல்லது 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் டெய்லி என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிச்சிங்கன்னா 2.5 மாதத்துக்கு இது வரைக்கும் நீங்கள் காமனாக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, எங்கள் ஊழியக்காரர் ஆசிரியர் நல்ல சுகத்தை தரம் பயன்படுத்தும் அப்படின்னு. ஆனால் வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் தெரியுமா? பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அதுபோல் எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம், எலியாவுக்கு அந்த ஏழை விதவை, சாரி பார்த்த விதவை முதல் அடையை கொடுத்த பொழுது கர்த்தர் அந்த 3 வருஷ பஞ்சத்திலையும் அவளையும் அவள் குடும்பத்தை கர்த்தர் போஷித்தார். அதுபோல் நீங்கள் உங்கள் ஊழியக்காரர்கள் டெய்லி காலையில் முதல் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துறதை பார்க்குறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்காதனால தான் நிறைய ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது வியாதி அல்லது பலவீனம் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தில் என்ன செய்கிறாங்கன்னா சீக்கிரத்தில் வியாதியிலேயே சிலர் செத்து போகிறத நம்ம கேள்விப்படுறோம். நடந்த ஒரு சம்பவம், ஒரு ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா உடலில் ரொம்ப சரியில்லாமல் படுத்து படுக்கை ஆகிட்டார். அப்போ அந்த வாரத்தில் பிரசங்கம் பண்ண முடியல. என்னை போல விசேஷ ஊழியக்காரங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சிருந்தாருன்னா, அங்கே வந்தவர் ஜெபிக்கிற மக்களை கேட்டுக்கொள்ள அந்த வாரம் முழுதும்
நீங்கள் ரெண்டு பேராக வந்து உங்கள் சபையில் உங்கள் ஊழியக்காரருக்காக நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். திங்கக்கிழமையிலிருந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். அதன்படி மக்கள் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஊழியக்காரர் பிழைக்க மாட்டார், அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. ஆனால் மக்கள் ஜெபித்தாங்க பாருங்க. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவர் சுகமாகி எழுந்து நின்று பேசுகிறாங்க. அதனால் ஒன்று தெரிஞ்சு கொண்ட, தலைவன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஊழியக்காரங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு சுகம், அவங்களுக்கு ஆரோக்கியம், அவங்களுக்கு வியாதி, பிசாசு போராட்டம், பாவத்தில் விழக்கூடாது. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஊழியக்காரர் மூலமாக திரளுக்கு உள்ள ஜனத்தை ரட்சிப்பார், விடுதலையாக்குவார், அநேக ஊழியர்கள் விரும்புவார்கள். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் தயவு செய்து சொல்கிறேன், தினமும் ஒரு 10 நிமிஷமாவது உங்கள் ஊழியக்காரருக்கு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்களையும் கொஞ்சம் 1 நிமிஷம் ஜெபத்தில் நினச்சிக்கோங்க. அல்லேலூயா. சரிதான். நான் எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? இந்த புத்தகத்தின் விலை வந்து 50 ரூபா. நான் புத்தகம் கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது 8 புத்தகம் தான் இருக்குது, வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் உங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க எப்பொழுது எப்படி இருக்கோம், ஆயத்தமாக இருக்கும். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு புத்தகம் என்ன செய்யணும், கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் சபை வளரும், உங்கள் ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்படும் போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம இப்பொழுது தேவ வார்த்தைக்குள்ளாக போக முன்பாக ஒரு பாடலை நாம் கற்றுக்கொண்டு தேவ வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம். எனக்கு ஆண்டவர் கிட்டத்தட்ட 100 பாடல்கள் மேலாக தந்திருக்கிறார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாடல்கள் வெளிவர என்ன செய்யுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சவங்க நோட் பண்ணிக்கோங்க. பாடல்கள் எளிமையான பாடல் தான். பாடல் செய்தி எல்லாத்தையுமே தேவ பிள்ளைகள் நோட் பண்ணும்படி மனதாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே உந்தன் ஆவியால். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே ஆனந்த தைலத்தால். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே உந்தன் ஆவியால். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே ஆனந்த தைலத்தால். பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திட, பரிசுத்த ஆவியை தந்திட. பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திட, பரிசுத்த ஆவியை தந்திட. சந்தோஷத்தோடு நான் வாழ்ந்திட, சந்தோஷத்தா என்னை நிரப்பிடு. சந்தோஷத்தோடு நான் வாழ்ந்திட, சந்தோஷத்தா என்னை நிரப்பிடு. என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே உந்தன் ஆவியா. சொல்ல பார்க்கலாம். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே ஆனந்த தைலத்தா. உம்மோடு ரகசியம் பேசிட, அந்நிய பாஷையை தந்திட. உம்மோடு ரகசியம் பேசிட, அந்நிய பாஷை தந்திட. எல்லாவற்றையும் நான் புரிந்திட, யாக்கின ஆவியா நிரப்பிடு. எல்லாவற்றையும் நான் அறிந்திட, யாக்கின ஆவியா நிரப்பிடு. என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே உந்தன் ஆவியா. என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே ஆனந்த தைலத்தா. கண்ணீரோடு நான் ஜெபித்திட, கண்ணீரின் ஆவியை தந்திட. கண்ணீரோடு நான் ஜெபித்திட, கண்ணீரின் ஆவி தந்திட. மன்றாடினா ஜெபித்திட, மன்றாட்டின் ஆவியா நிரப்பிடு. மன்றாடினா ஜெபித்திட, மன்றாட்டின் ஆவியா நிரப்பிடு. என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே உந்தன் ஆவியா. ஆமே. என்னை நிரப்பிடுமே, என்னை அனந்த தைலத்தா. போராடினா
நம்ம கீழே இறங்கி வருகிறார். வானங்கள் திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இந்த சபையில் இறங்கி வருகிறார். அகிலமயமான நாவுகள் இறங்கி வருகிறது. ஒவ்வொரு மேல் தேவ பிரசனை இறங்கி வருகிறது. கர்த்தர் எல்லா தடைகளை கொண்டு உடைக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா குறைவுகளை பரலோக பிதாவை மன்னிப்பீராக. எல்லா பாவங்கள் கிரமங்களை கர்த்தர் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால சபையை ஒரு புறமாக நன்றி சுத்திகரித்து கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஒரு எண்ணெயினால், ஒரு அபிஷேகத்தினால், ஒரு கிருபையினால் இப்ப இறங்கி வருகிறது. கர்த்தர் இறங்கி வருகிறார். ஒரு வயிற்றிருக்கிற கட்டியை கர்த்தர் பிடிக்க எறிகிறார். வயிற்றிருக்கிற பிராபலத்தை மாறுது. நெஞ்சி வலி கர்த்தர் சுகமாக்குகிறார். எல்லா தலைவரை மாறுது. எல்லா கால் வழிகளுக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். Glory to Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு ஜெப அக்கினி உங்களுடைய பிள்ளைகளை பற்றி பிடிப்பதாக. இதற்கு தேவ பிரசன்னத்தை உணர்ந்து விடுதலை பெறக்கூடாதபடி நடைபெறுகிற பலமான இயேசுவின் நாமத்தில் முன்னிட்டு கட்டுகிறோம். சத்துரு கட்டிவிட்ட கட்டில் அமர்கிறோம். இயேசுவின் நாமத்தில் புறப்படுகிறோம். எல்லா தடைகள் விலகுவதாக. Thank you Jesus. என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே உந்தன் ஆவியால். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே ஆனந்த தைலத்தால். ஆத்துமாக்களை நான் ஆதாயம் செய்ய ஞானத்தின் ஆவியை தந்திடு. ஆத்துமாக்களை நான் ஆதாயம் செய்ய ஞானத்தின் ஆவியை தந்திடு. வேதத்தின் ரகசியம் அறிந்திட சத்திய ஆவியா நிரப்பிடு. வேதத்தின் ரகசியம் அறிந்திட சத்திய ஆவியா நிரப்பிடு. என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே ஆனந்த தைலத்தால். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே ஆனந்த ஆவே. என்னை நிரப்பிடுமே, என்னை ஆவே உந்தன் ஆவியால். என்னை நிரப்பிடுமே, என்னை ஆனந்த தைலத்தால். மனதுருக்கத்தோடு வாழ்ந்திட, மனதுருக்க ஆவியை தந்திட. மனதுருக்கத்தோடு வாழ்ந்திட, மனதுருக்க ஆவியை தந்திட. விசுவாசத்தோடு வாழ்ந்திட, விசுவாச மரத்தால் நிரப்பிடு. விசுவாசத்தோடு வாழ்ந்திட, விசுவாச மரத்தால் நிரப்பிடு. என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே. ஓ கர்த்தருடைய நாமத்தை அந்த சபையை வளர்ந்ததினாலும் அறிவினாலும் நடந்தபடி இறங்கி வருகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உனக்கு மக்கள் விளைந்தது என் நாமத்தை வந்ததினால் என்னை உறுதியாக புரிந்துகொண்டதினாலே சபையோடு உனக்கு திறந்த வாசல் வைக்கிறது சொல்கிறார். திறந்த வாசல் வைக்கிறது சொல்கிறார். எழுப்புகிற அக்னியை கர்த்தர் வைக்கிறார். இந்த சபைகளை கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் நிறுத்தப்படுகிறது. வானங்கள் திறக்கப்படுகிறது. இது வரைக்கும் நீ செய்த தொடர்புக்கு பதில் வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். பதில் வருகிறது, பதில் வருகிறது. உன் புறத்தில் ஆனந்த கருத்தாக்கத்தை மாற கொண்டாருங்க. உன் மேல சார்ந்தவை போடுகிறார். இப்ப கத்துடைய அக்னியை வந்தது. பரிசுத்தருடைய நாமமே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உன் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தன முகத்தை இன்னைக்கு கர்த்தர் முடித்துக் கொள்கிறார். பல ஆண்டுகளாக
உன்னையும் உன் சந்ததி பிடித்த அடிமைத்தன ஆவி, எகிப்தின் ஆவி கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து ரிலீஸ் பண்றாரு. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ரிலீஸ் பண்ணி உன்னை வெளியே கொண்டு வந்தாரு. விடுதலையோடு என்னை ஆராதிக்க முடியும், விடுதலையோடு எனக்கு ஊழியம் செய்ய முடியும். உன்னையும் என் சந்ததி நான் தெரிந்து கொண்டேன் கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல கர்த்தரை போல் வைக்கிற அபிஷேகம் உன்மேலோ உன் சந்ததி மேலோ சந்ததி சந்ததி மேலோ அமரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப அந்த அபிஷேகம் எனக்கு வருகிறது. வெற்றி கொள்ளுங்கள். இவா ஷாக்கா தாரா, இவா ஷாக்கா தாரா, இவா தாரா. வாய்வு பிள்ளையே கர்த்தருடைய நடப்புகிறாரு. வெற்றி கொள் கேட்டு வாருங்கள். தம்பி கர்த்தருடைய நடப்புகிறாரு. சகோதரா கர்த்தருடைய நடப்புகிறார். ஷாக்கா உறவா சந்தரா உறவா தரவா. இந்த இடத்துல இருக்கிற சிலரை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்த நீ உன்னை முழுமையா கர்த்தருக்கு ஊழியம் செய்வாயா? முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தர் தன்னுடைய கரத்தில் எடுத்து ஊழியத்துக்காக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. கர்த்தர் உன் மேல அந்த பாவத்தை வைக்கிறார். சகோதரா சகோதரி, தேவன் தம்முடைய முத்திரையை முன்னே போடுகிறார். Thank you Jesus, glory to Jesus. நன்றி பிதாவே, நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். என் நாமத்தை மறுதலியாமல் என்னை உறுதியை பற்றி கொண்டபடினால இந்த சபைக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைக்கிறார். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் திரைக்கொண்ட ஜனம் வரும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் பாஸ்டர் உங்க மேல கர்த்தர் வைக்கிறார். கர்த்தர் அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. இனி இதுவரைக்கும் பட்ட பிரயாசத்தின் பலனை இனி நீங்க பார்ப்பீங்க. இதுவரைக்கும் பட்ட பிரயாசத்தின் பலன் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். உதிக்கிற உன் மொழியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உன் கிருமி அபிஷேகப்பட்டு பூரிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடற்கரை திரளான ஜனக்கூட்டம் உன் வசமாய் திரும்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. வெளிச்சத்தின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. வெளிச்சத்தின் அபிஷேகத்தை வைக்கிறார். சபையில் எழுப்புதலுக்காக முன்குறித்திருக்கிறார். எழுப்புதலில் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உங்க மூலம் அநேகர் சுகம் பெற்று வரப்போறாங்க. புறஜாதி மக்கள் அநேகர் சுகம் பெற்று இந்த சபையை நோக்கி ஓடி வரப்போறாங்க. கேன்சர் கட்டிகள் மறைவு நீங்க ஜெபிக்கிற பொழுது அசுத்த ஆவிகள் அனைவரும் ஓடும். இந்த சபையை நோக்கி மக்கள் நாலாபுரத்திலிருந்து வருவார்கள். கர்த்தர் இந்த சபையின் மூலம் மகிழ்ப்படுகிறார். தேசமே பயப்படாதீங்க, மகிழ்ந்து கனிவுற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஜீசஸ். பட்சித்த வருஷங்களை விளைவ கர்த்தர் தருவேன் என்று சொல்கிறார். வெட்டி கனிகளும் முசுக்கத்தை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களை விளைவ இனி கர்த்தர் உங்களுக்கு தரத பார்ப்பீங்க. இனி கர்த்தர் உங்களுக்கு தரத பார்ப்பீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறார். இந்த சபையை கர்த்தர் வைக்கிறார். உச்சப்படுகிறது அந்த அபிஷேகம். இவா ஷாக்கா தாரா 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 தாரா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்கள்லாம் கர்த்தர் நிரப்ப விரும்புறாரு. நீங்க கொஞ்சம் வாயை திறந்து ஒப்பு கொடுத்து வாஞ்சிட்டீங்கன்னா கர்த்தர் நிரப்புவார். ஊற்றுகையா ஊற்றுகையா பெருமலையாக நிரப்புங்கையா நிரப்புங்கையா எங்க வாழ்க்கைய. ஊற்றுகையா ஊற்றுகையா பெருமலையாக நிரப்புகையா நிரப்புகையா எங்க வாழ்க்கைய. அப்பே ஊற்றுகையா ஊற்றுகையா பெருமலையாக நிரப்புகையா நிரப்புகையா எங்க வாழ்க்கைய. உன்னை போல் மலை உண்டாக்க தேவன் உண்டோ? உன்னை போல் மலை உண்டாக்க தேவன் உண்டோ? உன்னை போல் ஆசீர்வதிக்க தேவன் உண்டோ? நீரல்லவோ 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 நீரல்லவோ. ஊற்றுகையா ஊற்றுகையா பெருமலையாக நிரப்புகையா நிரப்புகையா
சுவிசேஷம் சொல்றாங்களோ அந்த அபிஷேகத்தின் மூலமாக வெளிப்படுவதாக இப்ப வானம் திறக்கப்படுகிறது. கேட்கிறவன் எவனை பற்றி கொள்கிறான், கேட்கிறவன் எவனை பற்றி கொள்கிறான். கர்த்தர் அபிஷேகம் வைக்கிறார். இவா ஷாக்கா பாடா தேவ இவா ஷாக்கா சுதவ ஒரு பெரிய அக்கினியை கட்டப்படுகிறார். எந்த அபிஷேகம் அவனுக்கான சாட்சியாக இருக்கிறார். அது அக்கினி இறங்கி வருகிறது. இவா ஷாக்கா பாடா வாரிய தம்பி தங்கச்சி ஒன்று நிரப்புறாரு. கர்த்தரை பயன்படுத்த விரும்புகிறார். எதிரோட அக்கினியை இவா ஷாக்கா பாடா இவா ஷாக்கா பாடா நன்றி தகப்பனே. நீங்க போகிற இடங்கள்லாம் நீங்க அபிஷேகம் வெளிப்படும். அதை நீங்க பார்ப்பீங்க. இங்க சபையில மட்டுமல்ல, நீ ஜெபிக்கிற இடங்கள்ல, நீ சுவிசேஷம் சொல்ற இடங்கள்ல ஆவியானவர் வெளிப்பட ஆரம்பிப்பார். ஆவியானவர் வெளிப்பட ஆரம்பிப்பார். சபையில் உங்களை கர்த்தர் கிரியை ஸ்டார்ட் பண்றாரு. உங்களை நற்கிரியை ஸ்டார்ட் பண்றாரு. உங்களை நற்கிரியை ஸ்டார்ட் பண்றாரு. அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் முடிவு வருகின்றோம். அதை நடத்தி வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நடத்தி வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் மூலமா சுவிசேஷ அக்கினி தீயாக பரம்பு கர்த்தருக்கு நாம சொல்றார். நாங்கள் அக்கினி தர கர்த்தர் வைக்கிறார். Yes, thank you, thank you, thank you, thank you, thank you. இதுவரைக்கும் ஆத்துமாக்களுக்கு தண்ணீர் விட்டு ஜோமன் எடுத்து பலனை பார்க்கல. ஆனா இனி பலனை பார்ப்பேன் கர்த்தர் சொல்றாரு. இனி பலனை பார்ப்பேன். இனி நீ சுவிசேஷம் சொல்ற பொழுது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்கிறத பார்ப்பேன். எப்படிப்பட்ட வியாதி இருந்தால் விடுவிக்கிறத பார்ப்பேன். கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்களோட வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இப்போ உங்க கரங்களின் மேல அபிஷேகம் இறங்குகிறது. உங்க கரங்களின் மூலம் அபிஷேகம் இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வலது கரத்தில் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கரம் நீட்ட பொழுது அசுத்தாவிகள் அலறி ஓடும், வியாதிகள் மறையும், நோய்கள் சுகமாகும், பாவத்தில் உள்ளவை மனம் திரும்பவும். Thank you, thank you, thank you. பாவ உணர்வதை அபிஷேகம். ஈஷா பாபா இவா பாபா வர்ஷா பாபா இவா பாபா உலகா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு வந்துவிட்டது அந்த டைம். உனக்கு குறித்த வேலை வந்தது. இனி கர்த்தர் கிரியை செய்வதை பார்ப்பேன். இனி கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறதை பார்ப்பேன். பிரார்த்திக்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை பார்ப்பேன். உன் மூலமா கர்த்தர் கிரியை செய்வதை பார்ப்பேன். சகல ஜனங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் ஜனங்கள் ஒருவரோடு விட்டப்பட்டு போவதை நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா, நீங்க எங்களோடு பேசுங்க. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் வளருவதாக. உமக்கே மகிமைப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அமருவோமாக. ஆண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாஞ்சியா ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா கர்த்தருடைய அபிஷேகத்தை பார்ப்பீங்க. நீங்கள் விட்டு கொடுக்கல அப்படின்னா கர்த்தர் கடந்து போய் விடுவார். தேவன் நமக்கு கொடுக்குற வாய்ப்புகளை பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த சான்ஸ் சிலவெல்லாம் கிடைக்காம போயிடும். கர்த்தர் கொடுக்குற சான்ஸை பயன்படுத்த பழகும். அல்லேலூயா. கர்த்தர் பார்ப்பார், நான் கொடுக்குற அபிஷேகத்தை இவர் பாதுகாக்கிறானா, பயன்படுத்துகிறானா அப்படிலாம் கர்த்தர் பார்ப்பார். நீங்கள் அதில் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 10ஓட 11 வாழ்ந்து உங்கள் வாழ்க்கை முடியும். ஆனால் கர்த்தருக்காக பெஸ்ட்டாக வாழ பழகணும். அல்லேலூயா. எப்படி வாழ பழகணும்? பெஸ்ட்டாக வாழ பழகணும். லிஸ்ட்டாக வாழக்கூடாது. எப்படி வாழக்கூடாது? 10ஓட 11 10ஓட 12 அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியம் செய்யணும் விரும்பணும்.
அது ரொம்ப முக்கியமானது. வாசிங்கள் பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17. இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். எப்படிப்பட்ட காரியங்க? அற்ப காரியம். அல்லேலூயா. இந்த காலங்களில் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இது கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்ட காரியமா? அற்ப காரியம். ஆத்துமாக்களால் சபை நிரப்பப்படும். இந்த சபை பெரிதாக கட்டும்படி கர்த்தர் விரும்புகிறார். இது வலதுபுறம் இடதுபுறம் பெருகிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆத்துமாக்களை கர்த்தரையே கொண்டு நிரப்புறத பார்ப்பீங்க. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை சொல்வதற்கு முன்பாக இன்றைய தினத்தில் தேவ செய்தியின் தலைப்பு என்னன்னா, விசுவாசத்தை பயன்படுத்துங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் ஆவியான தாசியோடு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சில காரியத்தை சொல்லும்படி சொன்னார். வாசிகள் பார்க்கலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் பாளையம் எப்படி இருக்கணுமா? சுத்தமாக இருக்கிறது. இங்கே இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வீடு எப்படி இருக்கணும்? பாளையம்னா உங்கள் வீடு எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய வீடுகளில் தேவனுடைய பிரசன்னம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாளையத்தில் சுத்தம் இல்லை. ஆண்டவர் 2 காரியங்களுக்காக நம்முடைய உள்ளமாகி இல்லத்திலும் சரி, நம் இல்லமாகி வீடுகளிலும் சரி தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்கு உலாவுகிறார்? 1, முதலை உங்களை ரட்சிப்பதற்கு. 2, உங்கள் எதிரிகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பதற்காக கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் உலாவுகிற இடம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? சுத்தமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் நிறைய வீடுகளை போய் பாருங்களேன், அந்த வீடை கழுவி விட்டு மாதக்கணக்காக இருக்கும். வீட்டுக்குள்ளே முதல்ல கால் எடுத்து வச்சோடனே பார்த்தீங்கன்னா முச்சின் வாசல். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா மக்கள் சுத்தமாகவே இருக்கிறது இல்லை, தன்னை சுற்றி இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வைக்கிறது இல்லை. ஆனால் கேள்வி மட்டும் கேட்குறாங்க, நான் இயேசுவை தானே விசுவாசிக்கிறேன், நான் ஜெபம்லாம் பண்ணுறேனே, நான் சபைக்கெல்லாம் வர்றேனே, ஏன் எனக்கு வியாதி வருது, ஏன் என் வாழ்க்கையில் தரித்திரம், ஏன் என் வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குது, என்னால் ஏன் ஜெபிக்க முடியல அப்படின்னா, ஆவியானவர் உன் வீட்டுக்குள்ளே உலாவ முடியாதனால உன்னால் வீட்டில் இருக்கும்போது ஜெபிக்க முடியல, உன் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, உன் வீட்டுக்குள்ளே மாற்றி என்ன வருதுன்னா வியாதி வருது. என்ன வருதுங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் நடுவில் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் பிரயாணத்தில் இருந்தாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா கிழக்கு 3 கோத்திரம், மேற்கு 3 கோத்திரம், வடக்கு 3 கோத்திரம், தெற்கு 3 கோத்திரம், எல்லாம் டென்ட் போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. நடுவில் தேவ ஆவியானவர் மகிமையாக மகா பரிசுத்த தலத்தில் அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக எரிந்து கொண்டிருந்தார். இவர்கள் இங்கே இருந்தே அந்த தூரத்தில் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தேவன் அவர்கள்
பிரத்யட்சமாக கண்களுக்கு முன்பாக கர்த்தர் வெளிப்பட்டார். ஆனால் வெளிப்பட்ட கர்த்தர் அவர்கள் நடுவிலே வாழ்ந்த கர்த்தர் அவர்கள் பாளையத்துக்குள்ளே உலாவ விரும்பினார். எதற்காக உலாவ விரும்பினார்? அவர்களை ரட்சிப்பதற்கு நான் என்ன அர்த்தம்? நோயிலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து, வாழ்க்கையில் வருகிற கடன் பிரச்சனையிலிருந்து, வாழ்க்கையில் வருகிற சாபத்திலிருந்து, வாழ்க்கையில் என்னென்ன எதிரிகள் வருகிறானோ, கண்ணுக்கு தெரிகிற எதிரி உண்டு, கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் உண்டு, நமக்குள்ளே கிரியை செய்கிற எதிரிகள் உண்டு, நமக்கு வெளியே இருந்து கிரியை செய்கிற எதிரிகள் உண்டு. இவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ரட்சிப்பதற்காக நம் மத்தியில் என்ன செய்ய விரும்புகிறார்? உலாவ விரும்புகிறார். ஆனால் நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அதுக்காக உலாவுகிறார், ரெண்டாவது எதிரியை ஜெயிப்பதற்கு உலாவுகிறார். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க மேல் வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகள்லாம் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டுக்கு முன்னாடி கக்கா போக வச்சுட்டாங்க. என்ன பண்ண வச்சுட்டாங்க? ஒவ்வொரு டென்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன போட்டு உட்கார்ந்துருக்குது? கக்கா போட்டு உட்கார்ந்துருக்காங்க. சுத்தமே அவங்களுக்கு இல்லை. என்ன இல்லை சொல்லுங்க? என்ன இல்லை? சுத்தமே இல்லை. அதனால கர்த்தர் என்ன செய்ய முடியல. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்க பாத்ரூம்குள்ள போனீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்க வீடு சுத்தமா இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? உங்க பாத்ரூம்குள்ள போனா தெரிஞ்சிடும். நிறைய வீடுகளில் பார்த்துருக்கீங்கன்னா பாத்ரூம்ல போனால் ஒற்றை அப்படியே தொங்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அது போனோம்னா நம்ம ரிட்டர்ன் ஓடி வந்துட வேண்டியிருக்கும். சில ஆத்துமாக்கள் கரங்கி கீழே விழுந்துருவான், பொத்துன்னு என்ன செஞ்சிருவாங்க. அது மாதிரி இந்த பெட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க பாருங்க. பெட்டு, ஐயோ அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு அது அவ்வளவு நாஸ்திகராக இருக்கும். அதில் தான் நம்ம ஆட்கள் படுப்பான். அதில் இருக்கிற அந்த பெட்ஷீட்டை துவைக்கவே மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் துணின்னு ஒன்று தொங்கும் பாருங்க. ஸ்க்ரீன் துணி அதை துவைச்சி எத்தனை வருடக்கணக்கு ஆகிருக்கும். அதை எவனாவது மோந்து பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பிளாட்டாகி படுத்துட வேண்டியிருக்கும். நிறைய பேருடைய வீடு எப்படி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எப்படி இருக்கு சார்? அசுத்தமாக இருக்குது. நிறைய பேருக்கு ஏன் திருமண காரியம் வாய்க்க மாட்டேங்குது தெரியுமா? நிறைய வேலைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியல. ஏன் தெரியுமா? உன் வீடு எப்படி இல்லை. நான் அதுக்காக வந்து கர்த்தர் ஆடம்பரமா இருக்குன்னு சொல்லல. இருக்கிறத ஒழுங்கு சுத்தமா என்ன செய்யணும்? வைக்கணும். ஆனா நம்ம ஆட்கள் சுத்தம் வைக்கிறான்னு நினைக்கிறீங்க? பாஸ்ட் வர்றாருன்னா இந்த பெட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அண்டர் கிரவுண்ட் எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவாங்க கடன்னு. அது மாதிரி பாஸ்ட் வந்து அறை மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி சுத்தமாக இருக்கும். போனோடனே பார்த்தீங்கன்னா எப்படி போல குப்பை காலை என்ன செஞ்சிடும்? வீடு முழுது நிறைஞ்சிடும். பார்த்துருக்கீங்களா? பெட்ரூம்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அதுலேருந்து பெட்ரூம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே கிறங்கி என்ன செஞ்சிருவீங்க? கீழே விழுந்துருங்க. ஆனால் வெளியே வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்டாப் அடேங்கப்பா என்னம்மா ஹீரோயின் மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வீடு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் போக முடியாது. என்ன செய்ய முடியாது? ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு என்னமோ எவ்வளவு நாற்றம் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என் மனைவியெல்லாம் வந்தாலும் கிறங்கி கண்டிப்பாக கீழே விழுந்துருவான். சில வீடுகளுக்குள்ள நாங்கள் காலனுக்கு ஒப்பம் பாருங்க. அடேங்க அப்பா அந்த வாசல் நமக்கு என்ன செய்யணும்? சுற்றி பொத்து கீழே விழுந்துருங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். கழுவியே விட மாட்டாங்க. வீடு என்ன செய்ய மாட்டாங்க? தூத்தும் விட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீடு எப்படி வச்சிருக்கீங்க? சுத்தமாக இருக்குதா? அது மாதிரி ஒற்றை சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒற்றையே எடுக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? வீடு எவ்வளவு நம்ம அதே இடத்துல தான் குளிக்கிறோம், அதே இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்றோம். ஆனால் மேலே ஒற்றை தூங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒற்றை எடுக்கிற பழக்கமே என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. அது வரும், அது வாட்டுக்கு சாப்பிடும், அது வாட்டு தூங்க, அது வாட்டு போயிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இதனால தான் வந்து என்ன செய்ய முடியல? வீட்டில் ஜெபிக்கவோ கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியல. இங்கே இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் பாளையத்தை நீ சுத்தமாக்கினா உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வர்றதை நீ பார்ப்ப. கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள உலா வர்றதை பார்ப்ப. உன் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை வர்றதை பார்ப்ப. உன் குடும்பத்துக்குள்ள தேவ பிரசனை இறங்குறத பார்ப்ப. நீ செய்கிற ஜெபத்துக்கு பதில பார்ப்ப. அல்லேலூயா. இல்லைன்னா வியாதி வரத்தான் செய்யும். இல்லைன்னா நீ ஆஸ்பத்திரிக்கு போகத்தான் வேண்டி இருக்கும். இல்லைன்னா உன் வாழ்க்கையில் திருமண காரியமோ நீ எதிர்பார்த்த காரியமோ நடக்கவே நடக்காது. அதனால இங்க இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், முதலாவது எதை சுத்தமாக்கு? பாளையத்தை. அது மாதிரி சில ஆட்கள் இருக்கிறான், மற்றவங்ககிட்ட வாங்கின பொருளை ஒரு நாள் ரிட்டர்ன் பண்ற பழக்கமே கிடையாது. என்ன பழக்கம் கிடையாது? ரிட்டர்ன் பண்ற பழக்கமே கிடையாது. பெங்களூர்ல நடந்த ஒரு சம்பவம். ஒரு சபை விசுவாசி, அந்த சபை பெருசு, ஆனால் சபைக்கு வந்து நல்லா ஜெபிப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, நல்ல உற்சாகமாக இருக்கிற ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை டிரான்ஸ்ஃபர் மாற்றிட்டாங்க. அதனால் வெளியூருக்கு போக வேண்டியிருந்தது. துக்கத்தோடு கூட அந்த ஊருக்கு போனாங்க. அது ரொம்ப லாங்கு. அதனால் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சபைக்கு போனாங்க. பாஸ்ட்டுக்கு ரொம்ப வருத்தம், நல்ல ஒரு ஃபேமிலி, ஊழியம் செய்கிற ஃபேமிலி இப்படி போயிடுச்சு அப்படின்னு. அவங்க அங்கே போய் உட்கார்ந்தோடனே
இந்த சப்பாத்தி கல் இருக்கு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி கல் அவங்க போடுறதுக்கு சப்பாத்தியே வரல. அதனால் பக்கத்து வீட்டு அக்காண்ட போய், அக்கா உங்கள் வீட்டில் ஒரு சப்பாத்தி கல் இருந்தால் கொஞ்சம் கொடுக்கான்னாங்க. அவங்களும் கொடுத்தாங்க. கொடுத்து போட்டு பார்த்தாங்க, மாதிரி சூப்பராக வந்துச்சு. இவங்க வாங்கிட்டு கொடுக்குறேன்னு தான் வாங்கினாங்க. ஆனால் என்ன செய்யலை, கொடுக்கவே இல்லை. ஐயா இதுலேயே போட்டு போட்டு என்ன செஞ்சாங்க, எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 4-5 மாதம் ஆச்சு. ரிட்டர்ன் பண்ணுற பழக்கமே இல்லை. கணவனார் சொல்கிறார், ஏமா வாங்கின சப்பாத்தி கல்லை கொடுக்குறேன். நீ சும்மா இருங்க. இந்த இதில் தான் நமக்கு எப்படி வருது, சூப்பராக வருது. அடுத்து ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பழவடிக்கு பெங்களூர் மாற்றி விட்டாங்க. இதனால் பழவடிக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ பெங்களூர் மாறும் பொழுது லாரியில் பொருட்கள்லாம் எடுத்து போடும்போது இந்த சப்பாத்திகள் என்ன செய்யுது, வருது. இப்போ கணவனார் சொல்கிறார், ஏம்மா அதை எடுத்து போடும், அதை எடுத்து அவங்களுக்கு கொடுத்த வேண்டியது. நீங்கள் கம்முன்னு இருங்க, நமக்கு என்ன வேணும், இந்த சப்பாத்திகள் தான் சூப்பராக என்ன செய்யுது. அவங்க என்ன கேட்டாங்களா, நீங்கள் வாட்டுக்கு ஏமியான்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இதே சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டருக்கு சந்தோஷம், மக்களுக்கு சந்தோஷம். 2 வருஷமாக நீங்கள் இல்லாமல் இப்படி இருக்குது அப்படி இப்படின்னாங்க. 1 மாதம் நல்லா இருந்துச்சு. அடுத்த மாதத்துல அந்த சகோதரிக்கு வியாதி, படுத்து படுக்கை ஆயிடுச்சு. என்னென்னமோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்குறாங்க, ஒன்றும் சரியாகலை. பாஸ்டருக்கு ரொம்ப கவலை. நல்ல ஒரு விசுவாசி, தசமமாக ஒழுங்காக கொடுக்குற விசுவாசி, ஒழுங்காக உண்மையாக ஊழியம் செய்கிற ஒரு ஃபேமிலி இப்படி படுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் சபையில் அறிவிப்பு கொடுக்க, நம்ம இந்த நாளில் என்ன செய்யணும்னா 2 பேராக அந்த சகோதரிக்காக வீட்டில் போய் நீங்கள் டெய்லி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுப்படுத்த. இன்னைக்கு நீங்கள் 2 பேர், இன்னைக்கு நீங்கள் 2 பேர்னு ஒரு மாதத்துக்கு ஆட்களை மாற்றி போய் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டார். அவங்களும் போய் ஜெபம் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த சகோதரி சுகமாகிற மாதிரியே என்ன செய்யலை, தெரியல. படுக்கிற வியாதியில் அப்படி ஏதோ உட்காந்துருக்காங்க. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒன்றும் சரியாகலை. இவ்வளோ கணம் ஜெபம் பண்ணியாச்சு. இப்போ கணவனார் வந்து சொல்கிறார், பாஸ்டர் என் மனைவிக்காக நீங்களும் ஒரு நாள் வந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ண வாங்கினேன். சரிங்க தம்பி, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் வீட்டு உட்காந்து நைட்டு 9 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தா சப்பாத்திகள் வந்து நிற்கிது. எந்த கல் வந்து நிற்குது, சப்பாத்திகள் வந்து நிற்குது. பாஸ்டர் கட்சி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுற நேரத்தில் இப்படி சப்பாத்தி நினைவுலாம் நமக்கு என்ன செய்யுது, வருது. இது நல்லதில்ல, சோத்திரம் அதை தள்ளி அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் ஜெபம் பண்ணாலும் அது போகிற மாதிரி தெரியல. ஆனால் இவர் எப்படி விடாப்படியா அந்த சகோதரிக்கா ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு படுத்தாச்சு. காலையில் எழுந்திக்கிறாரு. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு போய் பார்க்கணும். இப்போ ஜெபம் பண்ணுறாரு. பல மணிக்கு ஜெபம் பண்ண உட்காந்து என்ன வருது, சப்பாத்திகள் என்ன செய்து வருது. என்னடா இது, நம்ம என்ன இப்போ பார்த்தாலும் சாப்பாடு பிரிக்க மாதிரி இல்லை, நம்ம சப்பாத்தி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அதை எப்படியோ அரெக்ட் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணி எப்படியோ ரெஸ்க் எடுத்து 10 மணிக்கு அங்கே போயாச்சு. போய் சகோதரி நினச்சி, ஆண்டவரே உங்கள் நேசிக்கிற குடும்பம்ப்பா, எப்படியாவது அந்த சகோதரி என்ன செய்யுங்க, சுகமாக்குங்கப்பா அப்படின்னு கண்ணை மூடி ஜெபம் பண்ண 10 மணிக்கு என்ன கல் வந்து நிற்குது, சப்பாத்தி கல் வந்து நிற்குது. இப்போதான் இவருக்கு புரியுது, வீட்டில் ஜெபம் பண்ணாலும் என்ன கல் வந்து நிற்குது, சப்பாத்திகள் வந்து நிற்குது. காலையில் ஜெபம் பண்ணாலும் வந்து நிற்குது. இப்போ இவங்க வீட்டுக்கு வந்தாலும் என்ன கல் வந்து நிற்குது. அப்போ ஏதோ ஒரு ராங் கனெக்ஷன் என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் என்ன பண்ணாங்க, அந்த நபரை மட்டும் தனியாக கொண்டு போன. பிரதர் என்னன்னு தெரியல, உங்கள் வீட்டுக்கு ஜெபிக்க ஆரம்பித்ததுலேருந்து சப்பாத்தி கல் என் கண்ணு முன்னாடி என்ன செய்யுது வந்து நிற்கிது பிரதர் அப்படின்னு. இப்போதான் அவர் வாயவே திறக்கார். பாஸ்டர் நான் அவர்கிட்ட அப்படியே சொன்னேன், எடுத்து வீட்டில் வாங்கின அந்த சப்பாத்திகளை கொடுத்து அப்படின்னு சொன்னேன், நான் கொடுக்கவே மாட்டேன்னா. இப்போ கொடுக்காதனால தான் இது வந்தது எனக்கும் தெரியும் பாஸ்டர் அப்படின்னாங்க. இப்போதான் மேட்ரே புரிஞ்சிச்சு. சப்பாத்தி கல்ல கொடுத்தா வியாதி என்ன செய்யும், எடுத்து கொடுத்தாங்க பாருங்க, சுகமாயிருச்சு. அல்லேலூயா. சில ஆட்கள் இருக்கிறாங்க, படிக்கிறேன்னு சொல்லி ஒரு புக்கை வாங்குவாங்க, ஆனால் படிக்கவும் மாட்டான், ரிட்டன் என்ன செய்ய மாட்டாங்க. அது மாதிரி ஏற்று விட்டாக்கா ஏதாவது சாம்பார் இது மாதிரி ஏதோ மட்டன் பிரியாணி ஏதோ வச்சு கொடுத்து அது சட்டி பணம் திரும்ப என்ன செய்யாது, போகாது. பார்த்துருக்கீங்களா? வாங்கின பொருளை திரும்ப கொடுக்குற பழக்கமே சிலருக்கு கிடையாது. என்கிட்ட ஒரு பாஸ்டர் ஒரு நாள் நான் ஃபோனில் பேசிக்கிற போது சொன்னேன், பாஸ்டர் என் வாழ்க்கை ரொம்ப வறுமையாக இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்கிட்ட இருக்கிற பைபிளை நீ ஒருத்தட்ட வாங்கினா அந்த பைபிளை ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு. இவர் அந்த பைபிளே மறந்துட்டார். அது விளக்க ஒரு நிறைந்த ஒரு பைபிள் வாங்கி 10 வருஷம் ஆச்சு. வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு, விசுவாசி வாங்கி படிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொன்னவர் கொடுக்கவே இல்லை. இப்போ கத்தக்க அந்த பைபிளை காமிக்கிறார், இந்த பைபிளை நீ போய் என்ன செய்ய முடியும். இவர் இப்போ எங்கே வச்சிருக்கேன்னா அந்த பைபிளை இவருக்கு தெரியல. ஜோம் பண்ண பிறகு தான் தெரியுது, ஓ அங்கே இருக்குது. அப்போ ஆண்டவர் காமிக்காரு. பிறகு தேடி கண்டுபிடிச்சி அது தூசி அடைஞ்சி அப்படி இருக்குது. அதை தொடச்சி அங்கே போய் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாராம். கொடுத்த பிறகு கத்தர் ஆசீர்வதிச்சாராம். இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு எண்ணம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்தெல்லாம் லைப்ரரியில் அளவுக்கு புக்கு இருக்கும் நிறையா.
நான் யார்ட்டையும் புக்கு வாங்கி ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கிறேனா அப்படின்னு கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு எல்லா புக்கையும் எடுத்து போட்டால் என்கிட்ட 4 புக்கு இருக்குது. எத்தனை புக்கு இருக்குது? 4 புக்கு இருக்குது. நமக்கு எதுக்கு நம்ம அம்புன்னு சொல்லி எடுத்துட்டு யார்கிட்ட கொடுக்கணுமோ பஸ் ஏறி போய் கொடுத்தேன். எது ஏறி போய் கொடுத்தேன்? பஸ் ஏறி போய் கொடுத்தா அவங்க சொல்றேன், பாஸ்டர் என்ன அவசரம், இதுக்காக வந்து இவ்வளவு தூரத்துலேருந்து இவ்வளவு தூரம் மதுரைக்கு வந்து சிக்கானூருக்கு வந்து நீங்க கொடுக்கணுமா? இதெல்லாம் நாங்கள் உங்களை எதிர்பார்த்தோமா? நீ எதிர்பார்க்கலப்பா, நான் தானே எதிர்பார்க்கிறேன். ஆசீர்வாதத்துக்கு தடை இதுதான். நான் கொடுத்தா தானே நான் ஆசீர்வாதமாவே இருக்க அப்படின்னு கொடுத்துட்டு ஓடி வந்தேன் பாருங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்றாரு, மற்றவங்ககிட்ட வாங்கின பொருள் என்ன செய்யணும்? வீட்டில் போய் கொஞ்சம் என்ன செய்யணும்? பார்க்கணும். என்ன செய்யணும்? கொஞ்சம் அலசணும். உங்கள் வீட்டில் 2 காரியம் செய்ய சொல்றாரு. ஒன்று, வீடை என்ன செய்ய? சுத்தப்படுத்து. என்ன படுது? ஒரு சகோதரி இந்த மெசேஜை கேட்டு அவங்க வீட்டில் திருமண தடை, சரிதானா? வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் போனால் ஒரே ஒற்றை, எங்கே திசை திரும்பின்னு என்ன இருக்குது? ஒற்றை மயம். ஒற்றையெல்லாம் எடுத்துட்டு அவங்க ஜோம் பண்ணாங்க பாருங்க. 2 மாசத்துல 4 வருடமா திருமணத்துக்கு எவ்வளோ போராடினாங்க, ஒன்றுமே நடக்கல. 2 மாசத்துல அலைன்ஸ் முடிஞ்சு திருமணமே நடந்து முடிஞ்சிருச்சு. கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. உன் பாளையத்தை எப்படி வச்சிருக்கணும் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா, சரிதானே? சில ஆட்களை நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா காலையில குளிக்கவே மாட்டாங்க. அது லீவுனா குளிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? வெளியே தான் பார்க்கும்போது ஹீரோவா இருக்காங்க, வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க தானா இவங்க அப்படிங்கிறது நமக்கே டவுட் வந்துடுது. என்ன வந்துடுது? டவுட் வந்துடுற அளவுக்கு நடக்கிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த உள்ளமாகிய ஆலயமும் சுத்தமாக இருக்கணும். இல்லமாகிய ஆலயமும் எப்படி இருக்கணும்? உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை தேவையில்லாது போனால் நீங்கள் தான் ஏதாவது ஸ்டெப் எடுத்து, இது ஆவியானவர் வாசம் பண்ணுகிற வீடு. யார் வாசம் பண்ணுகிற வீடு? அப்போ அவர் வரணும்னா நம்ம வீடுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். எவனும் எப்படி போகிறான் அப்படின்லாம் நீ இருக்கக்கூடாது. உன் தெருவை நீ சுத்தமாக வச்சேன்னா நீ ஆசீர்வாதமாக இருப்பானே இருக்கு. அல்லேலூயா. நிறைய பேரை நான் பார்க்குறேன், அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத கண்டுக்கிறதே கிடையாது, சரிதானா? ஆனால் அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாமா எழுதி வச்சுக்கோ. உன் தெருவை ஏதாவது சரியில்லாமல் கிடந்தா அவன் பார்க்கட்டும் இவன் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்காக சந்தோஷமாக உங்கள் தெருவை நீட் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்கள் தெருவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்கள் நிமித்தமாக அந்த தெருவுள்ள மக்களை ரட்சித்து உங்கள் சபைக்கு கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. நீ வாழ்ந்து யாருக்கும் வந்த விருந்தாளி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அதே போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, அப்போஸ்தலர் 1:14ங்க. வாசிங்க 1:14. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடு கூட ஒருமனப்பட்டு என்ன பண்ணுங்க? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எத்தனை நாள் தரித்திருந்தாங்க தெரியுமா? 7 நாள். எத்தனை நாளுங்க? 7 days. ஆனால் நிறைய பேர் 10 நாள் வாங்க, தப்பு, சரிதானா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பஸ்கா பண்டிகையில இருந்து என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு என்ன செய்தார்? எழுந்தார். அதுக்கடுத்து 40 நாள் தம்மை உயிருள்ளவராக காட்டினார். 43 நாள் ஆகுது. பெந்தேகோஸ்தே பண்டிகை அப்படின்னா 50ஆவது நாள்னு அர்த்தம். அப்போ இப்போ எத்தனை நாள் ஆகுது? 43 நாள். அந்த 43 நாள் கழிச்சு 7 நாள் பிதாவின் வாக்குத்தத்தத்தை பிடிச்சி ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர்கள் வாழ்வில் என்ன செஞ்சது? நிறைவேறுது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருமனம் கிடையாது. இங்கே இருக்கிற நிறைய குடும்பங்களை பார்க்குறேங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒருமனம் கிடையாது. என்ன கிடையாது? நீங்கள் வெளியே நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் தனியாக நீ 1000 ஜெபம் பண்ணலாம், ஆனால் கணவன் மனைவி ஒருமனப்படலை அப்படின்னா உன் ஜெபத்துக்கு பதிலே நீ என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு அல்லாமலும் உங்களில் 2 பேர், அந்த 2 பேர் வேற யாரும் இல்லை, கணவன் மனைவி. யாருங்க? கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? 4 காரியம் இருக்கணும். 1 ஒரு மனம், 2 கருத்தூற்றுமை, 3வது ஏக சிந்தை, 4வது ஒரே இருதயம். என்ன இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனம், கருத்தூற்றுமை, ஏக சிந்தை, ஒரே இருதயம்.
நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 காரியம் இருக்குது. இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இவங்க இந்த கடைக்கு போகணும்னு சொன்னால் அவங்க அந்த கடைக்கு போகலாமாங்க. இதில் 4 பேர் இருந்தால் 4 பேர் 4 திசைக்கு பேசுவாங்க. நீங்கள் அந்த கடைக்கு போங்க, நாங்கள் இந்த கடைக்கு போகிறேன். ஆனால் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க, தனியாக உட்காந்து பைபிள் வாசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காது. எழுதி வச்சுக்கோ. நீ எவ்வளவுதான் நீ தனியாக உட்காந்து உருண்டு புலம்புனாலும் ஒருமனப்படலை அப்படின்னா கர்த்தரும் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணிப்பாரு, நான் வெளியரங்கமாக பதில் தருவேன் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எத்தனை குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகள் 4 பேர் இருந்தால் நாங்கள் எல்லாருக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு மனம் அவ்வளோ ஓங்கி இருக்கு பாஸ்டர், நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்துங்க பார்க்கலாம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம்னு சொல்கிற குடும்பத்தை கேட்டேன். ஒரு ஆத்மாவையும் காணும். ஒரே ஒரு ஆத்மா எனக்கா நல்ல வேலை கையை உயர்த்துனீங்க. அல்லேலூயா. மற்ற ஆத்மாலாம் என்ன ஆச்சியா? அவ்வளோ ஒற்றுமை ஓங்குது போல. என்ன ஒற்றுமையோ ஒற்றுமை, ஓவர் ஒற்றுமை. எப்படி? உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா தயவு செய்து சொல்கிறேன், ஒன்று நீயே ஏமாத்திக்கிடாத. நீ எவ்வளவுலாச்சும் ஜெபம் பண்ணிக்கோ, பதில பார்க்கவே நீ வந்து சொல்லலாம், நான் கூட்டத்தில் ஆவியில் இருந்தேன், ரொம்ப சந்தோஷம். யார் இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுவார், 2 பேர் ஒருமனப்பட்டியா அப்படின்னு கேட்பார். முதல்ல கணவன் மனைவி என்ன செய்யணும்? ஒருமனம் கண்டிப்பாக டெய்லி அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஒரு 20 நிமிஷமாவது அரை மணி நேரமாவது ஃபேமிலியாக ஒருமனப்பட்டு ஜெபிங்க. என்ன ஜெபம் பண்ணணும்? அதுலேயும் 4 காரியத்துக்காக நீங்கள் தனிமையில் ஜெபம் பண்ணணும். என்னன்னா, எனக்கு என் கணவனார் என் பிள்ளைகளுக்கிடையே ஒரு மனதினாவி கருத்தூற்றுமை ஏக சிந்தை ஒரே இருத்தை என்ன செய்யுங்க தாங்க. கருத்தூற்றுமைனா நீங்களும் நானும் வந்து ஒரே காரியத்தை சரி ஓகே அப்படின்னு சொல்கிறது. ஏக சிந்தை அப்படின்னா விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. ஆனால் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கும் மனப்பான்மை என்ன செய்யாது, நான் பிடிச்ச மேலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரே இறுதி. இதை தனிமையில் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் குடும்பத்தில் ஒரு மனதை தருவார். குடும்பம் ஒரு மனம் ஆயிடுச்சுன்னா நீ உனக்கு கர்த்தர் வாக்கு பண்ண வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதை அனுபவத்தில் பார்ப்பீங்க. அல்லேலூயா. இல்லை அப்படின்னா நீ என்னதான் குவான்னு போட்டாலும் ஒன்று என்ன செய்ய போகிறது இல்லை, ஆக போகிறது. எத்தனை பேர் குடும்பத்தில் ஒருமனப்படலாம்னு நினைக்கிறீங்க? ஒருமனப்படுவீங்களா? அதுபோல மத்தேயு மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படிக்கு அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பாராக என்று சொன்னார். இப்ப நல்லா கவனிக்கணும். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இலவச மன்னிப்பு, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இலவச மன்னிப்புலாம் இயேசு தரமாட்டார். நீ மன்னிச்சா இயேசு மன்னிப்பார், நீ மன்னிக்காட்டா இயேசு என்ன செய்ய மன்னிக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் மன்னிச்சிருக்கீங்களா மன்னிக்கலையான்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரிதானா? கண்டுபிடிச்சிடலாமா? 6 கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் மன்னிச்சிருக்கீங்களான்னு இப்போ கண்டுபிடிச்சிட போகிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், குறை அப்படின்னா மனத்தாங்கல் அல்லது மன வருத்தம். என்னதுங்க குறைனா? என்னது? மனத்தாங்கல் அல்லது மன வருத்தம். என்ன மன வருத்தம்? நான் ஒன்றுமே செய்யலை பாஸ்டர், என் கணவனை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு ஒரு மன வருத்தம். கணவன் நான் ஒன்றுமே செய்யலை பாஸ்டர், எங்கள் அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு பிள்ளைகளுக்குள்ள மன வருத்தம் உட்காந்துருக்கும். நான் ஒன்றுமே செய்யலை பாஸ்டர், என் மனைவி வாயை திறந்தாலே பக்கத்துலேயே போக முடிய மாட்டேங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு மன வருத்தம். இப்படி நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேஜ் என்னது? மன வருத்தம். 2வது மாமனார் மாமியார் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் கிடையாது, மன வருத்தம் உட்காந்துருக்கும். 2வது எரிச்சல், 3வது கோபம், 4வது வெறுப்பு, 5வது கசப்பு, 6வது தூசணம். என்னதுங்க? 6வது என்னது? இப்போ நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்க, எனக்கு யாரு நினைவு பாஸ்டர் எந்த மன வருத்தமும் கிடையாது, எரிச்சலும் கிடையாது, கோபமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, கசப்பும் கிடையாது, தூசமும் கிடையாது. நான் அப்படியே சூப்பராக எல்லாத்தையும் மன்னிச்சு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்துக்க பார்க்கலாம். பாஸ்டர் தான் எனக்காக சப்போர்ட்ல நிற்காங்க. பாஸ்டர் அம்மாவும் நினைக்கிறேன், பின்னாடி கையை தூக்குறேன். அல்லேலூயா.
வேற ஆத்துமாலாம் என்ன ஆச்சு? 1-2 பேர். மற்ற ஆத்துமாலாம் எதுக்கு இப்போ கர்த்தர் இதை சொல்றான்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. நம்ம எல்லாருமே என்ன ஏமாத்துறோம் அப்படின்னா, நான் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றீங்க? வெளியே பார்க்க நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் மாற்றம் இல்லை அப்படின்னா, நீ மன்னிக்காதனால கர்த்தர் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்னா உன்னை ஆசீர்வதிக்க. ஒரு ஜெபத்துக்கு ஆரம்ப நாட்களில் நீங்கள் ஜெபம் பண்ணால் உடனுக்குடனே பதில் கிடைக்கிறத பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, ஜெபம் பண்ணி திருப்தி இருக்கும், ஆனால் பதில் கிடைக்காது. ஆரம்ப நாட்கள் ஜெபம் பண்ணும்போது தேவ பிரசன்ஸில் கண்ணீர் வரும். இப்போ கண்ணீர்லாம் என்ன செய்யாது? வராது. ஆரம்ப நாட்களில் பைபிள் வாசித்தா அப்படியே ஆனந்த கண்ணீர் வரும். எது எடுத்தாலும் ஒருத்தவங்க பார்த்தா ஆத்தும பாரம் வரும். இப்போ எந்த பாரம் வரமான்னு, எனக்கு யாராவது பாரப்பட்ட நல்லா இருக்கும் பஸ் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன செய்யுது இருக்குது. சரிதானா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை. வாட் இஸ் தி ரீசன்? என்ன காரணம்னா, நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கல அப்படின்னா இயேசு உங்களை மன்னிக்க மாட்டார். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 21 வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்வார், என் சகோதரர் எனக்கு விரோதமாக தப்பு பண்ணால் எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். 7 தடவை மன்னிச்சா போதுமான ஒன்று ஆண்டவர் சொல்லுவார். 770 பாரு, 770னா 490 முறை. ஆனால் அந்த வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க இது கணக்கே கிடையாதுன்னு. அதுக்கடுத்து இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்றாரு. ஒரு ராஜா இருந்தால் அந்த ராஜா கிட்ட ஒருத்தர் 10,000 கோடி கடன் வாங்கினா அவனால் கொடுக்க முடியல. ராஜா சொல்றாரு, உன்னையும் உனையும் பிள்ளை எல்லாம் விற்று கொடுறா அப்படின்னு. காலில் விழுந்து சரண் அடைஞ்சோன்னு இலவச மன்னிப்பு ஓடி போயிரு அப்படின்ட்டாரு. இவன் ஓடி போகும்போது இவனுக்கு முன்னாடி ஒருத்தர் வர்றான். இவன்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கினது 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான். எவ்வளோ வாங்கியிருக்கான்? இவன் வாங்கினது 10 கோடி, இவன் வாங்கினது எவ்வளவு? 1 லட்சம். தொண்டையை பிடிச்சி நீ கொடுத்து அவனுக்கு கொடுத்து நான் விட மாட்டேன்னு அவனுக்கு காலில் வந்து ஐயா கொஞ்சம் பொறுமையாக கொடுத்துருந்தேங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு தூக்கி சிறைச்சாலையில் போகிறேன். சிறைச்சாலையில் போட்டான். இந்த சம்பவம் ராஜாவுக்கு போகுது. உடனே ராஜாவுக்கு போகிறேன், ஏன்டா நான் உனக்கு இலவசமாக நினைச்சது போல நீ அவனுக்கு மன்னிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்கி உபாதிக்கிறவன் கையில் ஒப்பு கொடுத்தாரு. உபாதிக்கிறவன் வேற ஒன்றும் கிடையாது. உனக்கு வியாதி, பலவீனம், செத்து போக 3 காரியம் நடக்கும். ஒரு கிறிஸ்தவனுக்கு நல்லா கவனிச்சு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஒழுங்கா சபைக்கு வர ஒரு தேவ பிள்ளைக்கு 3 காரியத்துக்கு நீ ஜெபம் பண்ணி பதில் வராது. என்ன அப்படின்னா, வியாதி மாற்றி மாற்றி வரும், பலவீனம் மாற்றி மாற்றி வரும். அடுத்த சிலவரில் தெரியாமல் ஆக்சிடென்ட் ஆக செத்தே போவீங்க. என்ன செய்வீங்க? ஆக்சிடென்ட் ஆகிடும். கிறிஸ்தவ என்னடா இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு நினைப்போம். வாட் இஸ் த ரீசன்? நீ மற்றவங்களை மன்னிக்காருன்னா இயேசுவை மன்னிக்க. இந்த பூமியில நீ இதே வியாதிக்கு நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் ஜெபம் பண்ணிப்போ உடனே சுகமா இருக்கும். ஆனா இப்ப நீ என்ன ஜெபம் பண்ணாலும் வியாதி என்ன செய்யாது? மாறாது. ஆஸ்பத்திரிக்கு போய் வேணா செலவு பண்ணி அதை சரி பண்ணலாம். ஆனா நீ இப்ப என்ன ஜெபம் பண்ணாலும் சரியாகாது. வாட் இஸ் தி ரீசன்? என்னன்னா, நீங்க யாரும் என்ன செய்யல மன்னிக்கல அப்படின்னா கர்த்தர் இந்த பூமியில உபாதிக்கிறவன் கையில் அப்படின்னா பிசாசு கையில ஒப்பு கொடுப்பார், வியாதி கையில ஒப்பு கொடுப்பார். இது இந்த பூமியில நீ இந்த பூமியில இருக்கும் போதே உணர்ந்து ஒழுங்கா மனம் திரும்பிட்டேன்னா செத்தா பரலோகமாவது போகலாம். இல்லைன்னா செத்தாலே எங்க போக முடியாது, பரலோகம் போக. சில ஆட்களை பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்பான், ஆனால் 2 மாதம் பேச மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? வெளியே பார்க்க அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி அப்படின்னு திருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா மூஞ்சி திருப்பிட்டு அப்படி உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில ஆட்கள் மன்னிச்சிட்டீங்களா? மன்னிச்சுட்டேன் பாஸ்டர். என்னம்மா மன்னிச்சதுக்கு என்ன? இந்த பாருங்க சாப்பாடு தட்டு வைக்கும் போதே தெரியும், டொம்முன்னு வைக்கிறது தெரியும். இருந்தாங்க ஆண்டவர் சொல்றாரு 35 வசனத்துல, நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனான். என்ன பூர்வமா மன்னிக்கணுமாங்க? மனப்பூர்வமான எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப இயேசு கிறிஸ்து என்னை மன்னிக்க போய் தான் உங்க முன்னாடி நான் நின்றுருக்கேன். சொல்லுது புரியுதா? பிதாவாகிய தேவன்கிட்ட நான் இயேசுப்பட்ட போய் எல்லா பாவத்தையும் அறிக்கை பண்ணியிருக்கிறேன், அவர் என்னை மன்னித்திருக்கிறார். மன்னித்ததுனால பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் என்னை ஒரு பாவம் செய்யாத ஒரு மனிதனை நிப்பாட்டிதான் இப்போ என் மூலமா அபிஷேகத்தெல்லாம் கத்தற்கரிய செய்யறேன். இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. இப்ப தேவன் என்னை எப்படி பார்க்கிறாருன்னா, ஒரு பாவம் செய்யாத மனிதனை பார்க்கிறார். இப்ப நான் மற்றவங்களை மன்னிக்கும் போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பாவம் செய்யாத ஒரு புது மனுஷனா என்ன செய்யணும்? பார்க்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? மன்னிப்பு. ஆனால் நம்ம ஆட்கள் கேட்டா, மன்னிச்சுட்டேன் பாஸ்டர், ஆனாலும் அவன் அன்னைக்கு சொன்னது உள்ளத்துல ஓரத்தில் உட்காந்துருக்கு பாஸ்டர். 10 வருஷம் ஆனாலும் அப்படி பின்கட்டிக்குள்ள வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்ப நீயும் ஓரத்துல தான் உட்காருவ. எங்கதான் உட்காருவ? எங்க உட்காருவ? அந்நிய பாஷை பேசலாம், ஆனா தேவ பிரசன்ஸ் உணர முடியாது. அன்னைக்கு பெற்றது நீ பேசிக்கிட்டே இருப்ப. கூட்டத்துல பேசலாம், ஆனா வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது. கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியாது. உன் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் மாறாது, உன் பொருளாதார ஸ்டாண்டர்ட் மாறாது, உன் சரீரத்துல மாற்றம் உண்டாகாது. கர்த்தர் உன்னை கொண்டு எந்த காரியமும் செய்ய. ஹலோ, கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும், வாழ்க்கையில மாற்றம் வரணும், சரீரத்தில் சுகத்தோடு இருக்கணும்னு நினைச்சேன்னா திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி
எது எடுக்கிறதுக்கு முன்னாடி நின்று யோசிக்கணும். தினமும் ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதுலேயும் கர்த்தர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுற இடம் மன வருத்தத்தை ஸ்டார்ட் பண்ணி தப்பிதம் அப்படின்னு முடிக்கிறார். தப்பிதம் என்ன தெரியுமா? தெரிஞ்சே சேருது. தப்பிதம் என்னதுங்க? ஆண்டவர் சொல்லும்போது குறைவை ஸ்டார்ட் பண்ணி தப்பிதத்தை முடிக்கிறார். தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமல் போகலாம். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் தெரிஞ்சே தப்பு பண்ணுறாங்க, பாஸ்டர் எப்படி மன்னிக்கிறது? நீ தான் தெரிஞ்சு நிறைய அட்டுழியம் பண்ணுற. இயேசு கிறிஸ்து உன்னை மன்னிக்க போது சபையில் வந்து என்ன செஞ்சிருக்க? உட்கார்ந்துருக்கீங்க. இல்லைன்னா வந்து உட்காருவீங்களா? நம்மளை மட்டும் இயேசு கிறிஸ்து டிவியில் ஓப்பன் பண்ணி காட்ட எந்த பயலாவது நம்ம பக்கத்தில் வருவானா? சொல்லுங்க சார். பிறகு நீதிமான் மாதிரி அப்படி பொம்மல் பண்ணிக்கிறீங்க. என்னமோ அவன் செஞ்ச ஒன்று இவர் பெரிய பாவம். நீ இயேசுக்கு செஞ்ச துரோகத்துக்கு ஒன்று இயேசு உயிரோட வச்சிருக்காரு. பார்த்தியா எப்படி வச்சிருக்காரு? உன்னை எப்படி வச்சிருக்காரு? உயிரோட வச்சிருக்காரு. சரிதான். ஆனால் அவன் செஞ்ச சின்ன தப்பு அதை பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் உங்கள் மாமனார் மாமியாரோட ஒழுங்காக பேசுறீங்க? எத்தனை பேர் கல்யாணம் முடிச்ச பிறகு கூட பிறந்த சகோதரர்களோடு பேசுறீங்க? உங்களால் சொல்ல முடியுமா? நிறைய வீட்டுக்குள்ள கிடையவே கிடையாது. தயவுசெய்து சொல்றேன், நீங்கள் மனப்பூர்வமாக மன்னியாமல் போனால், எப்படி போனால் மனப்பூர்வமா. ஒருவேளை உன்னால் முடியல அப்படின்னா இயேசு கிட்ட முதல்ல சரண்டட் ஆகுது. என்னால் மன்னிக்க முடியல, எனக்கு என்னதாங்க? கிருபை தாங்க. என்னதாங்க? நான் மன்னிக்க விரும்புகிறேன். நீ உண்மையா கூப்பிட்டேன்னா உன் இருதயத்தை ஆவியானவர் பார்ப்பேன். சரிதானா? உன் இருதயம் ஒருவேளை மங்குனி மாதிரி கல்லா இருக்குதா, அதை இயேசுக்கிட்ட ஓப்பனா சொல்லு. என் இருதயம் எப்படி இருக்குது தெரியுமாண்டவரை? கல்லா இருக்குது, ரொம்ப நிர்விசாரமா இருக்குது. நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். என்ன திரும்ப விரும்புகிறேன்? தயவு செய்து எனக்கு உதவி செய்யணும். நீ உண்மையா கூப்பிட்டேன்னா கர்த்தர் உனக்கு கிருபை தருவார், மன்னிக்கக்கூடிய பலனை தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் மன்னிக்கிறது ரெடியா இருக்கீங்க? அவங்களா கை வைத்துக்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. சாத்தானும் பார்க்குறேன். இந்த திருட்டு பையன் ஒன்று விட்டு போகணும்னு நினச்சீங்கன்னா மன்னிச்சிடு. இல்லை திருட்டு பையன் உன்னை போட்டு ஆட்டணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா மன்னிக்காத. என்ன பண்ணாத? ஹலோ, சாகு வரைக்கும் கிறிஸ்தவனுக்கு அஸ்திபாரம் என்ன தெரியுமா? மன்னிப்பு. முதல்ல இன்னொரு அஸ்திபாரம் இருக்குது. மத்தேயு 5:21 வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 5:21-27 வரை. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். நிறைய பேர் வாயை திறந்தாலும் லூஸ் அப்படின்னு வரும். பார்த்துருக்கீங்களா? வாயை திறந்தா என்ன வரும்? லூஸ். போன் எடுத்தாலே சொல்லுடி லூசு. எப்படி சொல்லுடி லூசு? யார்கிட்ட பேசிக்கிடும் போது அவங்க அப்பே ஒரு 3/4 லூசு, இது ஒரு 1/2 லூசு, அது ஒரு 1/4 லூசு. திட்டும் போது பார்த்தீங்கன்னா லூஸ் பைப் இல்லை அப்படிங்கிறது. எப்படி திட்டுறது? லூசுன்னு சொன்ன எங்க போவீங்க? சொல்லுங்க சார். நம்ம பெரிய பெரிய பாவத்தை தான் பெருசா பார்க்கறோம், சின்ன பாவத்தை பெருசாவே என்ன செய்யறது இல்லை. இது யாருடைய தந்திரம் தெரியுமா? சாத்தானுடைய தந்திரம். யாருடைய தந்திரம்? வாயை திறந்தாலே நிறைய பேருக்கு முட்டாள், லூசு, அறிவு கெட்டவனே, சனியனே, என் கூட பேசாத அப்படிங்கிறீங்க. இப்படிலாம் நீ பேசுறானே, நீ யாரு தெரியுமா? கொலைகாரன் அர்த்தம். நீ யாரு? கொலைகாரனை இயேசு ஆசீர்வதிப்பாரா? கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் கத்தி எடுத்து குத்தினாதான் கொலைகாரன். புதிய ஏற்பாட்டில் என் கூட பேசாத முட்டாள் அப்படின்னு சொன்னா நீ யாரு தெரியுமா? நீ யாரு? கொலைகாரன். கொலைகாரனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? கொலைகாரனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? சொல்லுங்க சார். அங்கீகரிக்க சரி. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி, வாயில முட்டாள்னு வரவே வராது பாஸ்டர், லூசுன்னு வரவே வராது பாஸ்டர், சனின்னு வரவே வராது பாஸ்டர், அறிவு கட்டவனே வரவே வராது பாஸ்டர் அப்படின்னு சொல்ற ஆட்கள் மட்டும் கை வைத்துக்க பார்க்கலாம். அட ஆத்மாவே,
இவ்வளோ ஆத்மா அந்நிய பாஷை இங்கே பேசுது, வெளியே போனால் அநியாய பாஷை பேசிக்கிட்டு இருக்குது. வெளியே போனால் என்ன பாஷை பேசுறீங்க? இதெல்லாம் அநியாயமா தெரியலையே. தயவுசெய்து சொல்றேன், விளையாட்டை நினைக்காதீங்க. நீங்கள் வேணா இதெல்லாம் செஞ்சுருக்கீங்களே, ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு பாருங்க. கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஒரு மாற்றமும் வாழ்க்கையில் இருக்காது. நீ ஆரம்ப நாட்களில் ரசிக்கப்பட்டு ஒரு 3 வருஷம் இருந்திருப்ப பார்த்தியா, அப்போ நீ கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வளர்ச்சி யோசித்து பாரு, நல்லா வளர்ந்துருப்ப. அப்போ கர்த்தர் உன்னை பயன்படுத்துறதை பார்த்துருப்ப. உன் மூலமாக ஆத்துமாக்கள் ரசிக்கப்படுவான், நீ ஜோம் பண்ண நிறைய சுகமாகும். ஆனால் இப்போ நீ குவான்னு கத்துனாலும் ஒன்றும் நினைச்சியாது. உன் வீட்டில் இருக்கிற ஆத்மாவே ரசிக்கப்பட மாட்டான். இப்போ போகிற சபைக்கு நம்மளே ஜென்மத்தில் நினைச்சக்கூடாதுப்பா, போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானமே பண்ணிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா நீங்களாம் யாரு? கொலைகாரன். யாருங்க? கொலைகாரன். அதுக்கடுத்து கர்த்தர் ஒரு கதை சொல்றாரு பாருங்க. எப்பா நீ ஆலயத்துக்கு வந்து வாசிக்க பார்க்கலாம். அடுத்த வசனம். ஆகையால் நீ பலிபீடத்திடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகு. பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. எதிராளி அப்படின்னா பிசாசு உன்னை நியாயாதிபதியினிடத்தில் பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்புக்கொள்ளாமலும், நியாயாதிபதி தேவன் உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும், அதாவது சேவகன்னா போலீஸ்காரங்களை ஒப்புக்கொடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும். சிறைச்சாலையில் அப்படின்னா உன் வாழ்க்கையில சிறையிருப்புக்குள்ள போயிருவீங்க. இயேசுவதன் தேடுவீங்க, ஆனால் சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்துருப்பீங்க. வாழ்க்கையில விடுதலையே என்ன செய்யாது? கடன் என்ற சிறையிருப்பு, வியாதி என்று சிறையிருப்பு, பாவம் என்று சிறையிருப்பு, இதுல இருந்து ரிலீஸ் என்ன செய்யாது? கிடைக்காது. வாசிங்க. நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோட நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்தில் இருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருடுனா இத்தனை வருஷம் சிறைச்சாலை, கொலை செய்தால் இத்தனை வருஷம் சிறைச்சாலை, இது பண்ண அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் போடுவோம், பார்த்துருக்கீங்களா? அதுபோல நீங்களும் இங்க கர்த்தர் சொல்றது வந்து, மார்க்ல கர்த்தர் சொன்னது வந்து, உனக்கு விரோதமா ஒருத்தர் தீமை செஞ்சா நின்ன இடத்துல கண்ணை மூடி நான் மனப்பூர்வம் இயேசுவின் நாமத்தில் அவர்களை மன்னித்து ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணினா கர்த்தர் ஒரு ஜெபத்தை கேட்பாங்க. இங்க கர்த்தர் சொல்றாரு, நீ காணிக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உன் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கணும், உன் வருமானத்தை ஆசீர்வதிக்கணும், உன் வருமானத்தின் எல்லைகள் பெருகணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா நீ காணிக்க போறதுக்கு முன்னாடி ஒன் நிமித்தமா மத்தவன் பாதிக்கப்பட்டிருக்கான். யார் நிமித்தமா? ஒன் நிமித்தமா அவன் பாதிக்கப்பட்டிருக்கான். அதாவது நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா சில ஆட்கள் பல ஓட்டவாயா பேசிக்கிட்டே இருக்கும், சில ஆத்மா அமைதலா தான் இருக்கும். ஆனா ஒரு வார்த்தை அதுக்கு எடுத்து விடும் பாருங்க, மூச்சுல சத்துன்னு ஓங்கி அரங்கெல்லாம் இருக்கும். அதுக்கு ஜென்மத்துல அந்த ஆத்மாட்ட நம்ம என்ன செய்ய பேசவே அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கணவன்மாரு மனைவியை திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ மனைவி ஒரு வார்த்தை விடுவாங்க பாருங்க, அது கணவனார் என்ன செய்வார், அந்த இவர் ஓட்ட பல பேசுறது இல்லை, அவங்க ஒரு வார்த்தை விட்டதுல என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்து ஜென்மத்தில் கணவனார் என்ன செய்ய மாட்டாங்கன்னா சரியாவே மூச்சு கொடுத்து பேச மாட்டாங்க. இல்லை மனைவி சரியா மூச்சு கொடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? செய்ய வேண்டிய கடமையை செய்வாங்க, சாப்பாடு வைப்பாங்க. ஆனாலும் அவங்க பேசுறது அவங்க உள்ளத்துல காயப்படுத்தி உட்கார்ந்துருக்கும். என்ன உட்கார்ந்துருக்கோம்? நமக்கு தெரியும். நம்ம ஏன் நம்மகிட்ட வந்து நம்ம கணவனாரோ நம்ம பிள்ளையோ அல்லது நம்ம புருஷனோ அல்லது நம்ம மனைவியோ அல்லது நம்ம மாமனார் மாமியாரோ அல்லது கூட பிறந்த அண்ணன் அண்ணியோ சரியா நம்ம கிட்ட மூச்சு கொடுத்து பேச மாட்டேங்காங்கன்னா நம்ம அன்னைக்கு பேசுற ஒரு வார்த்தை அவங்க உள்ளத்தை என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? காயப்படுத்தி இருக்கும். என்ன படுத்தி இருக்கோம்? இப்ப கர்த்தர் சொல்றாரு, எப்ப நீ வந்து காணிக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்னால அவன் பாதிக்கப்பட்டால அவன்கிட்ட போய் சாரி கேளு. என்ன கேளு? சாரி கேட்டுட்டு வந்து காணிக்க கூட நான் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பேங்க. அப்படி நீ செய்யல அப்படின்னா எதிராளியாக பிசாசானவன் உன்னை பிதாவாகிய தேவனிடத்தில் குற்றம் சாட்டி உன்னை சிறைச்சாலைக்கு அனுப்புவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறையிருப்புனா என்னது? வியாதி, பலவீனம், கடன் பிரச்சனை, மாத்தி போராட்டங்கள். ஆனா இந்த போராட்டத்துக்கு தான் நீ இயேசுவை நம்பியே சபைக்கு வந்திருப்ப, இந்த போராட்டத்துக்கு நீ ஜெபம் பண்ணி ரிலீஸ் ஆயிருப்ப. ஆனா இப்ப அதே சிறையிருப்பு என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கும். இப்ப என்ன ஜெபம் பண்ணாலும் என்ன கிடைக்காது? சுகம். சொல்றது புரியுதா? ஆரம்ப நாட்கள் விடுதலை கிடைச்சது, இப்ப விடுதலை கிடைக்கல. வாட் இஸ் ரீசன்?
தயவுசெய்து சொல்ற கிறிஸ்துவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் 2. 1 மன்னிப்பு, 2வது ஒப்புரவாகுதல். என்ன கேட்கணும்? உங்களால் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, அது மாமனாராக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட போய் என்ன கேட்கணும்? சாரி கேட்கணும். நீங்கள் சில பேரில் சாரி கேட்கும் பொழுது, மன்னிப்பு கேட்கும் பொழுது சிலர் ஏற்றுக்கிடுவாங்க, சிலர் ஏற்றுக்கிட மாட்டாங்க. நமக்கு அது மேட்ரு கிடையாது. நீ போய் அவங்கள்ட்ட உண்மையாக சாரி கேட்டு, தெரிஞ்ச நபராக இருந்தால், ஒரே வீட்டில் உள்ள நபராக இருந்தால் தொடர்ந்து பேசுங்க, ஐக்கியப்படுங்க. ஆனால் அந்த டிஸ்டல் உள்ள ஆள் அப்படின்னா மன்னிப்பு கேட்டுட்டு விட்டுருங்க. அந்த ஆள் அதை அங்கீகரித்தா அதுக்கடுத்து தொடர்ந்து எப்பயாவது பார்க்கும்போது பேசலாம். இல்லை சிலர் ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படின்னா ஆண்டவர் உங்கள் கையில் என்ன கேட்க மாட்டார்? கணக்கு. அதே போல நம்ம எல்லாரையும் மன்னிக்கலாம், ஆனால் எல்லாரோட ஐக்கியம் வைக்க முடியாது. என்ன வைக்க முடியாது சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாரையும் என்ன செய்யலாம்? மன்னிக்கலாம். இப்போ மோகன் செய்யா பார்த்தீங்கன்னா, அவர் டீமில் இருக்கிற ஒரு ஆள் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா குறை சொல்லிட்டு, மோகன் செய்யாவே குறை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலாட்டா பண்ணாங்க. அப்போ ஊழியத்தை விட்டு வெளியே போயாச்சு. வெளியே போய் ஒரு 2 வருஷம் ஆச்சு. பல மணிக்கு அந்த ஆள் வந்து ஃபோன் பண்ணி, அண்ணே நான் தெரியாமல் பேசிட்டேன், உங்களை பற்றி என்னை மன்னிச்சிருங்க, நான் பல மணிக்கு உங்கள் ஊழியத்தில் வந்து செஞ்சு ஊழியம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு. உடனே இவர் எப்பயுமே ஜெபம் பண்ணி தான் சொல்கிறேன்னு சொல்லுவார். அதனால தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணேன். அப்போ கர்த்தர் சொன்னார், நீ அவனை மன்னிச்சிரு, ஆனால் ஒரு நாள் அவனை ஊழியத்தில் என்ன செய்யாத, சேர்த்துக்கிடாத அப்படின்னாரு. புரியுதா? எல்லாரையும் மன்னிக்கலாம், ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஐக்கியம் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. சொல்றது புரியுதா? அப்போ நீங்கள் ஆனால் மன்னிச்சிருக்கணும். அதான் நம்ம மேட்ரு. நம்ம ஆட்கள் மன்னிக்கவே மாட்டான். வந்த உடனே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஏறிடும். இவன் போன வாரம் என்னை பற்றி என்ன பேசியிருக்கா தெரியுமா? அவங்க பேசுறது தெரிஞ்சிடும். டீயே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் டீ குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டீ என்ன செய்யாது, வராது. சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் சாப்பாடு என்ன செய்யாது, வராது. அவங்களுடைய இதுலேயே கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்களா? சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம், முதலாவது பாளையத்தை சுத்தமாக்கு, 2வது கணவன் மனைவிக்குள்ள ஒருமனப்படு. குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 4 பேர் ஒருமனப்படு. உன் வாழ்க்கையில் நான் சொன்ன வார்த்தை தீவிரமாக நிறைவேற்றுவேன். 3வது கர்த்தர் சொல்லுகிறார், நீ மற்றவங்களை மன்னிச்சா நான் உன் சிறையிருப்பை மாற்றுவேன். நீ மற்றவங்களோட ஒப்புரவான உன் சிறையிருப்பை மாற்றி, நான் விழுந்து போன தாவீது கூடாரத்தை மறுபடியும் எடுத்துட்டு அதை பழுதானங்களை சீர்படுத்தி செம்மையாக திரும்ப நிறுத்தி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் மன்னிக்க ஒப்புரவாக்க ரெடியாக இருக்கீங்க? ரெடியா? ஓகே, இப்போ நம்ம மேட்டுக்கு வாங்க, சத்தியத்துக்கு வாங்க பார்க்கலாம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் பள்ளத்தாக்குகளும் தண்ணீர் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆண்டவர் இங்கே நமக்கு என்ன சொல்லுகிறார்? இந்த சிம்பிள் மேட்டர் அப்படிங்கிற இந்த சம்பவத்தை நீங்க பைபிள்ல 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகி யோராம், யூதாவின் ராஜாவாகி யோசபாத், அடுத்து ஏதோம் தேசத்து ராஜா. இந்த யோராம் அரசாட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து ஆகாப் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, மோவாப் தேசத்து ராஜா வந்து என்ன செஞ்சான் அப்படின்னா, அவங்களுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தான். வருஷம் இத்தனை ஆடுகள், இத்தனை கடாக்களை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அப்பா செத்து போன உடனே மகன் அரசாட்சிக்கு வந்தான். யோராம் இஸ்ரவேலின் ராஜாவா மாறின உடனே இந்த மோவாப் ராஜா பார்த்தா, இந்த பொடி பைய இவனுக்கெல்லாம் போய் நம்ம கப்பம் கட்டணுமாங்க அப்படின்னு கலவரம் பண்ண ஆரம்பிச்சான். உடனே இந்த இஸ்ரவேலின் ராஜா இவன் எப்படிப்பட்டவனா, விக்கிரக ஆராதனைக்காரன். அப்பாவை போல விக்கிரக ஆராதனை பண்றவன், யெகோவா தேவனை வணங்குகிறவன் அல்ல. இதை உடனே என்ன செஞ்சானா, யூதாவின் ராஜாவாகி யோசபாத்தை, பாப்பா நம்ம போய் சேர்ந்து அங்க என்ன செய்வோம், யுத்தம் பண்ண போவோன்னு. உடனே அவன் இந்த யோசபாத்து கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், யெகோவா தேவனை வணங்குகிற மனுஷன். ஆனா சம்பந்தம் கலந்ததுனால சரி நான் சண்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு சேர்ந்து போறாங்க. இவங்களோட சேர்ந்து ஏதோம் தேசத்து ராஜாவும் ஜாயின் பண்ணிக்கிறார். இப்போ 3 ராஜாக்களும் வனாந்தரத்துல யுத்தம் பண்றதுக்கு மோவாப் தேசத்தை நோக்கி பிரயாணம் போய்கிட்டு இருக்காங்க. வனாந்தரத்துல பாத்தீங்கன்னா 7 நாட்கள் இருக்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. என்ன கிடைக்கல? ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. நல்லா கவனிக்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இவங்க எத்தனை பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கின்படி அவங்க போர் வீரர்கள், ராஜாக்கள், விலங்குகள், மிருக ஜீவன்கள், குதிரைப்படை, யானைப்படை, அதுக்கடுத்து சாப்பிட்றதுக்கு விலங்குகளும் கொண்டு போறாங்க. இதெல்லாம் நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னா மக்களையும் மிருகங்களையும் சேர்த்து ஒரு 3 லட்சம் வச்சுக்கணும். எத்தனை லட்சம்? 3 லட்சம் பேர். நம்ம வீட்டில் 2 நாள் தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம வீடு நாருமா நாராதா? சொல்லுங்க. 2 நாள் தண்ணி இல்லைன்னா நம்ம வீடு என்ன செஞ்சிடும்? நாத்த தாங்க முடியாது. 4 பேர் தான் இருக்கும். இதுக்கே நாறுது.
இப்போ 3 லட்சம் பேர் அந்த பகுதி முழுதும் இருக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். குடிக்கவும் தண்ணி இல்லை, சமையல் செய்யறதுக்கு தண்ணி இல்லை. இவங்களும் பார்த்தீங்கன்னா விடாம கிணறெல்லாம் தோண்டி பார்க்குறாங்க. என்னத்தை தோண்டி பார்க்குறாங்க? கிணறெல்லாம் தோண்டி பார்க்குறாங்க. என்ன வர காணும்? தண்ணி வர காணும். உடனே இந்த இஸ்ரவேலின் ராஜாவாக யோராமுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. 7 நாள் ஆச்சு. குதிரைக்கெல்லாம் தண்ணி இருந்தால் மட்டும்தான் யுத்தத்தில் நமக்கு எப்படி இருந்தால் ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இல்லை அப்படின்னா யுத்தம் பண்ணவே முடியாது. காலாட்படைகளும் ஜெயிக்க முடியாது, குதிரைப்படையும் ஜெயிக்க முடியாது, யானைப்படையும் ஜெயிக்க முடியாது. எல்லாருமே சோர்ந்து போயிட்டாங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. அப்போ எதிரி வந்து ஈஸியாக இவங்களை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். இப்போதான் இவனுக்குள்ள பயம் வருது. யெகோவா தேவன் நம்மளை என்ன செஞ்சாருன்னா எதிரி கையில ஒப்பு கொடுத்தாரான்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கும். இப்ப கத்தும் போதுதான் யூதாவின் ராஜாவாகி யோசபாத்து சொல்றான், இங்க பக்கத்துல யாராவது தீர்க்கதரிசி இருக்காங்களா, யாராவது ஊழியக்காரங்க இருக்காங்களா, அவங்களை அழைத்து கொண்டு வாங்க. அவங்க கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அவங்க கிட்ட என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. உடனே அங்க இருக்கிற ஒரு மனிதன் வந்து சொல்கிறான், இங்க எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா இருக்கிறார். யார் இருக்கா? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா இருக்கார். உடனே சொன்னா அவனுடைய கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதுன்னு சொல்லி உடனே சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவனை அழைத்து கொண்டு வராங்க. வந்தோடனே எலிசாவுக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன்னா இவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், இவன் நம்மளை கூப்பிட்டுட்டானே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் யூதாவின் ராஜாவாகி யோசபாத்து நிமித்தமா நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், ஒரு இசை வாசிக்கிற ஆளை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படிங்காங்க. ஏன் இசை வாசிக்கிற ஆள்னா இந்த ராஜாக்களுடைய பொழுதுபோக்கை சாயந்தரம் ஆயிடுச்சுனாலும் இசை வாசிப்பாங்க, பெண்கள் நடனம் ஆடுவாங்க, இவங்க உட்காந்து அப்படியே டாட்டா காமிச்சிருப்பாங்க. இதான் அவங்க டியூட்டி. அதனால அங்கே இசை வாசிக்கிற ஆள் இருந்தான். உடனே அவனை கூப்பிட்டு வந்தாங்க. இப்ப இசை வாசிக்கப்படுகிறது. கர்த்தருடைய கரை யார் மேல் அமருது? எலிசாவின் மேல் அமருது. இப்பதான் எலிசா மூலமா ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். எதை வெட்டணுமா? இதுவரைக்கும் நீ கிணற வெட்டியே தண்ணியை காணும். என்னத்தை வெட்டு தண்ணியை காணும் சொல்லுங்க? கிணற வெட்டியே தண்ணியை காணும். வாய்க்கால வெட்டின தண்ணி கிடைக்குமா சார்? சொல்லுங்க சார். தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னத்தை வெட்டு? வாய்க்கால வெட்டு. சரி, வாய்க்கால வெட்டினோடனே நீ நினைச்சிருப்பான் பெரிய மழை வரும்போது தெரியுது, காற்று மேகம்லாம் அடிக்கும் போதுன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வாய்க்கால வெட்டு, நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழை. ஏன்னா நமக்கு இந்த காற்று கூலிங் காற்று அடிச்சுன்னா மேகம் வரும், மழை வருவது போல இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனாலும் ஒருத்தர் கூட சாக மாட்டேன், நீயும் மிருக ஜீவன்களும் சாகாது. எல்லாருக்கும் வேண்டிய தேவைகளை நான் என்ன செய்யணும் தெரியுமா? சந்திப்பேன். இது என் பார்வைக்கு அற்ப காரியம் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, தேவ பிள்ளையே, நீ விசுவாசித்தால் போதும், கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் எப்பொழுது ஆயத்தமா இருக்கிறார். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அசீரியா ராஜா 2 நாளாகமும் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டு. போதும் பாருங்க, தேவ பிள்ளையை இந்த காலங்களில் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. உத்தம இருதயம்னா சந்தேகப்படாத இருதயம். சந்தேகப்படாம நீ கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்த போதும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு அவர் எப்பயுமே எப்படி இருக்கா தெரியுமா? ஆயத்தமா இருக்கார். ஒருவேளை நீ சொல்லலாம், உன் வாழ்க்கையில தேவைகள் பெருகி இருக்கு பாஸ், எனக்கு வர்ற வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு பாஸ், நான் எப்படி பிழைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த காலங்கள்ல நீ விசுவாசம் என்ற வாய்க்கால வெட்டு. விசுவாசம் என்ற வாய்க்கால வெட்டினா என்ன தெரியுமா? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தபடி நான் கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தரின் தேவையெல்லாம் சந்தித்தபடி நான் கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சோத்திரம் சொன்னா போதும், உன் வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. தேவையை நினைச்சு புலம்பாதீங்க. தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லி நம்ம ஃபாதர் பாடிருக்க தெரியுமா உங்களுக்கு? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உன் வாழ்க்கையில உனக்காக இனி செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை. இயேசு எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். ஆனா இப்ப என்னன்னா, நான் தண்ணியை கண்ணால பார்த்து ஆகணும், தண்ணியை குடிச்சாகணும். அதான் நமக்கு இந்த மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா, ஏசு எல்லாமே செஞ்சு முடிச்சான்னு சொல்றீங்க பாஸ்டர், ஆனா என் வாழ்க்கையில நான் வந்து வெறுமையை தானே பாக்குறேன், என் வாழ்க்கையில தண்ணி இல்லையே, என் வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் வெறுமையும், என் வாழ்க்கையில ஒரே போராட்டமும் பஞ்சமும் தானே இருக்குது அப்படின்னு நீ சொல்லலாம். இப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசத்துக்கு என்ன அர்த்தம்? விசுவாசத்தை பயன்படுத்தினால். என்னத்தை பயன்படுத்தணும்?
விசுவாசத்தை என்ன செய்யணும்? நீதிமான் எதினால் பிழைப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தை பயன்படுத்தினா பிழைப்பான், விசுவாசத்தை பயன்படுத்தினா செத்து போவான்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க? பயன்படுத்தினா என்ன அர்த்தம்? ரோமர் 10 அதிகாரம் 8, 9, 10 வாசித்து பாருங்க. நீ இந்த வார்த்தை உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிற விசுவாசத்தின் வார்த்தையை. அது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயினால் நீ விசுவாசித்து உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணினா நீதி உண்டாக இருக்கிற விசுவாசிக்கப்படி ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்ப தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில என்ன தேவை இருந்தாலும் நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், நான் கர்த்தருக்கு சோத்ரோ அப்படின்னு சொல்லணுமே ஒழிய அதை விட்டுட்டு ஆத்திரம்னு என்ன செய்யக்கூடாது, என்ன சொல்லக்கூடாது. ஆனா நம்ம வீட்டில் நமக்கு ஒரு பொருள் இல்லைன்னா என்ன வருது சொல்லுங்க? ஆத்திரம் வருது. அதுலயும் குறிப்பா கணவனாரை பார்த்தா என்ன வருது? ஆமா, பிபி பிரஷர் எல்லாம் என்ன செய்யணும்? கை பிரஷர் ஆயிரும். ஏத்து விட்டு அண்ணாச்சி ஏத்து விட்டு அக்காவெல்லாம் பார்க்கும்போது 32 பண்ணு சிரிக்கிறாங்க. வீட்டுக்காரர் கணவனாரை பார்த்தா மட்டும்தான் நிறைய மனுக்குமார்களுக்கு என்ன வருது தெரியுமா? பிரஷர் கை பீச்சில் ஏறணும். சொன்னதை வாங்கிட்டு வந்தீங்களா அப்படிமா வந்துருக்கீங்களா? இப்ப என்ன இல்லைன்னா என்னங்க? கர்த்தர் நம் தேவையை சந்திப்பார், அதுக்கு கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. விசுவாசம் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறதுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் என்ன செய்ய தெரியுமா? உலாவிக்கிட்டு. யார் விசுவாசத்தை பயன்படுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வல்லமை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். இப்ப அவங்க விசுவாசத்தை கர்த்தர் பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது என்ன? விசுவாசத்தை பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? கேள்வி கேட்கக்கூடாது. நாங்க கிணத்தையே தோண்டி பாட்டுட்டோம், எங்களுக்கு தண்ணியே வரல. இவர் என்னடான்னா வாய்க்கால தோண்ட சொல்றாரு, நாங்க வாய்க்கால தோண்டணும் தண்ணி வந்துருமா? எப்படி கேள்வி கேட்டிருந்தா கர்த்தர் தம்முடைய வல்லமை என்ன செஞ்சிருக்க முடியாது? வெளிப்படுத்திருக்க. ஆனா கர்த்தர் சொன்னார், நீ வாய்க்கால வெட்டி நான் தண்ணீரால் என்ன செய்வேன்? நிரப்பு அப்படின்னாரு பாருங்க. அவன் விசுவாசத்துக்கு அடையாளமாக செயல்பட்டான். கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி மறுநாள் ஏதேன் தேசத்து வழியாக தண்ணீர் வந்தது. அல்லேலூயா. இந்த காலையில கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசத்தை செயல்பட்டு பாரு, நான் என் வல்லமை வெளிப்படுத்துவேன். நீ விசுவாசத்து வாயை திறந்து அறிக்கை பண்ணி பாரு, உன் விசுவாசத்தை பயன்படுத்தி பாரு, கர்த்தர் வாழ்க்கையை கிரியை செய்யறதை பார்ப்பேன். அல்லேலூயா. விசுவாசம் என்பது பேசும், விசுவாசம் என்பது செயல்படும். என்ன செய்யணும்? விசுவாசம் என்பது என்ன செய்யணும்? பேசவும் செய்யணும், என்ன செய்யணும்? செயல்படவும் செய்யணும். அல்லேலூயா. அதே 2 ராஜாக்கள்ல 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க நாகமான் என்று சொல்லக்கூடிய ஒரு குஷ்டரோகியை நம்ம பார்க்கிறோம். யாரை பார்க்கிறோம்? நாகமான் என்ற குஷ்டரோகி. அவன் வந்து சீரிய நாட்டு படைத்தளபதி, சீரிய நாட்டு படைத்தளபதி. ஆனா அவன் பார்த்தீங்கன்னா சுகமில்லாம இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெண் அறிமுகப்படுத்துகிறார், எலிசாட்ட போங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்போ எலிசா முன்னாடி வந்து நிற்கிறான். வந்து நின்னோடனே அவர் சொல்றாரு, நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா யோர்தான் நதியில போய் 3 தடவை முங்கி அடிச்சிங்கன்னா என்ன ஆயிரும்? சரியாயிரும் அப்படிங்கிறார். உடனே இவன் பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல என்ன தண்ணி இல்லையா, நீர் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போறான். வேலையாட்கள் சொல்றாங்க, அவர் என்ன பெரிய காரியமே செஞ்சு சொன்னார்? சின்ன காரியம் தானே செஞ்சு சொன்னாரு. விசுவாசத்துக்கு அடையாளமா எதுல முங்கி எந்திங்க? தண்ணியில முங்கி 7 தடவை எந்திங்கப்பா, கர்த்தர் சுதந்திரம். அதே மாதிரி எந்திரிச்சா பாருங்க, கர்த்தர் என்ன தந்தார்? தம்முடைய வல்லமை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை இருதயத்தில் விசுவாசத்தை மட்டும் போதாது, விசுவாசத்தை என்ன செய்யணும் தெரியுமா? அறிக்கையிடணும். வேதத்தில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தாவீது கோலியாத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்கள் பயந்துகிட்டு நிற்கிறான். எவனுமே விசுவாசத்தை பயன்படுத்தல. அதனால கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தல. ஆனா ஒரே ஒரு மனிதன் விசுவாசத்தை பயன்படுத்தினா, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறான், நானோ இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், இன்றைக்கு கர்த்தருடைய என் கையில் என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டான் பாருங்க. எதிரிக்கு முன்னா பயன்படுத்தினா பாருங்க. அற்பமான கல்லை கொண்டு அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்ய முடிந்தார். அல்லேலூயா. இயேசு கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார். தண்ணி திராட்சை ரசம் குறைபட்டிருந்தது. அப்ப எல்லாரும் அங்கலாய்த்து கொண்டு இருந்தாங்க. இயேசு சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த அவருடைய கண்கள் உலாவி கொண்டு இருந்தது. அப்பொழுது பார்த்த பொழுது அங்க இருக்கிற வேலையாட்கள் நம்ம சொன்னதை செய்வான் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்தார். உடனே அவங்களை கூப்பிட்டாரு. 7 கச்சாலிகளை தண்ணி நிரப்புனாங்க. அவன் கேள்வி கேட்கல. என்ன இது, நாங்க திராட்சை ரசம் கேட்டோம், நீர் வந்து தண்ணியை நிரப்ப சொல்லிடு, தண்ணியை நிரப்பினா மட்டும் வரல, அதை போய் என்ன செய்ய ஊத்துங்களா அப்படின்னு சொல்லிடு. நம்மளா இருந்தா செய்வோமா? சுய புத்தியில் இருக்கிற எவனாவது செய்வானா? திராட்சை ரசமா மாறிடுச்சுன்னு சொன்னா நம்புவானா? ஆனா அவன் சந்தேகப்படாம என்ன செஞ்சான் தெரியுமா? இயேசு சொன்ன உடனே அதை மோந்துட்டு போய் ஊத்துனாங்க பாருங்க, தண்ணி திராட்சை ரசமாய் மாறியது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு,
தேவன் பட்சபாதம் இல்லாதவர். யார் யாருக்கும் அற்புதம் செய்வார்ல, உனக்கு அற்புதம் செய்கிறவர், இன்று அற்புதம் செய்கிறவர். நீ விசுவாசத்தால் இன்று தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். மார்த்தாவை பார்த்து சொன்னார், அவ சொன்னா 4 நாள் ஆச்சு நாருமே அப்படின்னா. அவனுக்கு இயேசுவின் மேல நம்பிக்கை இருந்துச்சு, இயேசுவின் மேல விசுவாசம் இல்லை. என்ன இல்லை? விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை என்பது வருங்காலத்துக்குரியது, விசுவாசம் என்பது நிகழ்காலத்துக்குரியது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்ய முடியல. ஏன் அற்புதம் செய்ய முடியல? நிறைய பேர் இயேசுவை நம்புறாங்க. என் கடன் பிரச்சனை என்னைக்கும் அடைப்பாரு, என்னைக்கும் அல்ல, டுடே கர்த்தர் கடனை அடைக்கிறார். பாஸ்டர், இதை நான் விசுவாசிக்கிறேன் நீங்க சொல்றபடி, ஆனா அடைச்ச மாதிரி தெரியலையே. விசுவாசத்தை இப்ப சோதனம் பண்ண எப்படி ஒரு தாயின் கற்பத்துல குழந்தை ஃபார்ம் ஆகி 9வது மாதத்துல கிடைக்குதோ, எப்படி ஒரு கோழி குஞ்சு 21 நாள்ல வெளியே வருதோ, அது போல நீ தினமும் தேவனை மகிமைப்படுத்தினா போதும். உன் கடனை அடைப்பதற்கு கர்த்தர் வாசலை திறந்து சீக்கிரத்தில் எல்லா கடனை அடைக்கப்பட்டு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தைப்படி கர்த்தர் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுபோல உன் பிள்ளைக்கு திருமணத்துக்கு ஜெபம் இருப்பேன். இன்னைக்கு ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிட்டு, திருமணத்தை எனக்கு வாக்கியம் பண்ணும்போது என் மகளுக்கு ஏற்ற மனவாளனை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு சோத்திரம், திருமண தேவையை சந்தித்ததுக்காக உமக்கு சோத்திரம். இதுதான் விசுவாசம். நீ இயேசுகிட்ட போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ நம்புறேன்னு அர்த்தம். நம்புகிறவனுக்கு இயேசு ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னிடத்துல ஒரு 2 சகோதரிகள் இதே போல ஒரு சபைக்கு போயிருந்த பொழுது வந்தாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு சகோதரி 3 வருஷம் ஆச்சு, ஒரு சகோதரிக்கு கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. உடனே அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் யார்கிட்ட போய் யாரும் வெளியே தலை காட்ட முடியல பாஸ்டர், யார் எடுத்தாலும் புழுப்பூச்சி இருக்கான்னு கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், புழுப்பூச்சி எடுத்து கையில் கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு. சரிதானே, சரி ஏசுக்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னாங்க. நீ எவ்வளோ நாள் கேட்ட? அந்த 1 வருஷம் சகோதரி 1 வருஷமா ஏசப்பா எனக்கு குழந்தை தாரும் கேட்டேன். நீ எத்தனை வருஷமா கேட்டேன்னு? 3 வருஷமா கேட்டேன். ஏசு தந்தாரண்ணே இல்லை அப்படின்னா தரப்பட்ட கண்டிப்பா அப்படின்னு. நீ இயேசுவை என்ன செய்யற தெரியுமா? நம்புற. இயேசு என்ன செய்யற? இயேசு வருங்காலத்தில் செய்வார், வருங்காலத்தில் செய்வார் அல்ல. எப்ப ஜெபம் பண்றியோ, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. நீ சோத்திரம் பண்ண அது ஏற்ற காலத்துல உன் கையில வந்து நிற்கும். அல்லேலூயா. அப்ப அந்த 2 பேரை பார்த்து சொன்னேன், இன்னையில இருந்து நீ ஜெபம் பண்ண ஜெபத்தெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சார் கேட்டுட்டேன். நீ செய்ய வேண்டியதுன்னா கற்பப்பையில கையை வச்சுக்கோ. நீயும் கணவனாரும் ஒருமனப்படணும். என்ன பண்ணணும்? ஆமா, நீ வந்து ஏசப்பா தந்ததுக்கு சோத்திரம் சொல்லும்போது அவர் தாருந்தான்னு கேட்டால் ஏசு செய்ய மாட்டார். 2 பேரும் ஒருமனப்பட்டு இன்னையிலேருந்து சொல்கிறேன், ஏசப்பா எங்களுக்கு குழந்தை தந்ததுக்காய் சோத்திரம், அது உருவாகிறதுக்காய் சோத்திரம், அது ஏற்ற காலங்களில் ஒவ்வொரு மாதமும் சரியான வளர்ச்சி அடைந்து எங்கள் கையில் தவறுறதுக்காய் சோத்திரம். நான் அந்த விசுவாச கண்களை பார்க்குறேன். கர்த்தர் எங்களுக்கு குழந்தையை தந்து இந்த இதே சர்ச்சில் வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு கர்த்தருக்கு சோத்திரம். இதை மட்டும்தான் சொல்லணும். இதை விட்டுட்டு தாருன்னு சொல்லி 2 பேரும் நீலி கண்ணீர் விட்ட நான் பொறுப்பே கிடையாது, ஏசு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். நான் எப்படி ஜெபம் பண்ணேன்னா, ஏசப்பா இவங்க இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாங்க, நான் இப்போ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தந்ததுக்காக சோத்திரம் அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சு. அடுத்த வருஷம் என்னை அதே சபைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. மெசேஜ் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த 1 வருஷம் சகோதரி வந்து நிற்கிறாங்க. வந்து சொன்னாங்க, பாஸ் நான் 6 மாசமா கன்சீவாக இருக்கேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, அந்த 3 வருஷம் சகோதரி இல்லைன்னு கேட்டேன். அவங்க வரல பாஸ், ஆனால் அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்காங்க? 6 மாசம் இப்போ 2 பேருக்கும் குழந்தை பிறந்துருச்சு. ஏசு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. விசுவாசிக்க போறீங்களா இல்லை நம்ப போறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இது வரைக்கும் பல காரியத்துக்கு நீ ஜெபம் பண்ணியிருப்ப. ஏசு என்னைக்கும் தருவாருல்ல, நீ எப்ப ஜெபம் பண்ணி அப்ப என்ன செஞ்சாரு? ஆனா நாங்க சொல்றது வந்து தேவ சித்தத்துக்கு உட்பட்ட காரியங்கள். தேவ சித்தத்துக்கு மாறாக எனக்கு பிளைட்டு தாரும் தந்ததுக்கா சோத்திரம் அப்படின்னு சொன்னா தரமாட்டாரு. மண்டையில கல்லு தான் விழும். என்னதான் விழும்? ஆமா, திருமணம் தேவ சித்தம், குழந்தை பாக்கியம் தேவ சித்தம், உனக்கு ஒரு வீடுனா தேவ சித்தம். எது வேணுமோ அதை மட்டும் என்ன செய்யணும்? தேவ சித்தத்துக்கு உட்பட்டு சோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு குண்டக மண்டக்கு கேட்டேன்னா கர்த்தர் மண்டையில கொட்டி வச்சுக்காரு. அல்லேலூயா. எல்லாரும் எழுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம விசுவாசிக்க போகிறோம். இப்ப கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். நீ விசுவாசத்தை பயன்படுத்தினா போதும், கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில விசுவாசத்தை என்ன செய்ய? பயன்படுத்த பழகு. வாயை திறந்து அறிக்கை பண்ண பழகு. விசுவாசத்துல செயல்பட பழகு. கர்த்தர் வாழ்க்கையில கிரியை செய்வார். ஜெபம் பண்ணி செயல்படு. ஜெபம் பண்ணி எல்லா செயல்களையும் நீ செய்யும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை வாக்கியம் பண்ணதை பார்ப்பீங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களோடு பேசுறதுக்காக சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி, யாரும் பார்க்க கூடாது, நாங்க சொல்றது எல்லாம் கண்ண மூடி சொல்லணும். இப்ப இது வரைக்கும் நீங்க செய்த ஜெபத்துக்கு இப்ப பதில பார்க்க போறீங்க. சரிதானா?
நீ வீட்டுக்கு போகும்போது அது இருக்கிறத நீ பார்க்க போற. உன் வாழ்க்கையில சீக்கிரத்துல கண்ணால பார்க்க போற. சிலதை நான் ப்ராக்டிக்கலா பார்க்க போறேன். அதனால ஒழுங்கா நம்ம சொன்னதை கன்வெர்ஸ் பண்ணணும். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசப்பா, என்னோடு பேசுனதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா, என் வீட்டை சுத்தமா வைக்க என்னை முழுசா ஒப்பு கொடுக்கிறேன். வீட்டை சுத்தமா வைக்காம இருந்த பாவத்தை மன்னிங்க. மற்றவங்க எடுத்த பொருளை நான் இன்னைக்கு போன உடனே ஏதாவது பொருள் இருந்தா உடனே கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, எனக்கு விரோதமாக தீமை செய்த ஒவ்வொரு நபர்களையும், குறிப்பாக என் வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும், சொந்த பந்தங்களையும், மாமனார் மாமியாரையும், கூட பிறந்த சொந்த பந்தங்களையும், எங்கள் சபையில் உள்ள மக்களையும் மனப்பூர்வமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்னித்து ஆசீர்வதிக்கிறேன். மன்னித்து ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா, என் நிமித்தமாக யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா, வாயத்தான சொல்லுங்க, என் நிமித்தமாக யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா இந்த ஜெபம் முடிந்த பின்பு நேர்லையோ அல்லது போன்லையோ அல்லது நான் பார்க்கும்போதோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க ஒப்புரவாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்று முதல் நானும் என் கணவனாரும் நானும் என் வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை ஆசீர்வதிங்க. ஏசப்பா, உமக்கு நன்றி. இப்ப ஏசப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எனக்காக யாவையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நான் செய்த ஜெபத்துக்கு இன்றைக்கு இப்பொழுது நான் பதிலை பெற்றுக் கொள்கிறேன். பரலோக தேவனே, அடைக்கப்பட்ட வாசல உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு திறந்து என் வாழ்வில காணப்படுகிற எல்லா தடைகளையும் இன்றைக்கு நீக்கி, எல்லா சிறையிருப்பையும் இன்றைக்கு மாற்றி, என் வீட்டுள்ள கணவனாரை ரட்சித்து குடும்பமாக சபைக்கு கொண்டு வந்து நிலை நிறுத்துகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பதில் தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நிரப்புனதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல இறங்கி வருகிறது. எஸ், தேங்க் யூ. ஒரு நிமிஷம் ஆண்டவரே, நான் லூசுன்னு சொன்ன பாவத்தை மன்னிச்சிருங்க. மன்னிங்க கேளுங்க பார்க்கலாம். நான் மற்றவங்களை லூசு, சனியனே எப்படிலாம் பேசியிருக்கேன், பேச மாட்டேன் ஆண்டவரே. என் நாவும் இனி அநியாய பாச பேசாது. சொல்லுங்க பார்க்கலாம். என் நாவும் இனி அநியாய பாச பேசாது, அந்நிய பாச மட்டும்தான் பேசும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் இறங்கி வருகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருது. கர்த்தர் எல்லா குறைவுகளை மன்னித்து உன் வாழ்க்கையில இப்ப வானங்கள் திறக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது வானங்கள் திறக்கப்பட்டு தேவ ஆவியான புறாவை போல இறங்கி வந்தது போல இந்த காலவெள்ள மத்தியில இறங்கி வருகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை நான் பிரியமா இருக்கிறேன் என்ற வார்த்தைப்படி கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறேன்னு சொல்றார் சிஸ்டர். இறங்கி வர்றார் பிரதர், இறங்கி வர்றார் சிஸ்டர். இப்ப இதுவரைக்கும் செய்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. எல்லா தடைகள் விலகுவதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்ப கர்த்தர் தம்முடைய வல்லமை வழங்கப்படுகிறாங்க. கர்த்தர் தம்முடைய வல்லமை வழங்கப்படுகிறாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்ப எல்லா தடைகள் மாறுவதாக, எல்லா தரித்திரங்கள் மாறுவதாக, எல்லா அசுத்தாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே கடவுள் மறைந்திருக்கிற அசுத்தாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒருவர் அடைகிற வெற்றி வருது. எல்லா சத்துடைய கிரிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, கர்த்தருடைய மகிமை நிரப்புவதாக. எஸ், தேங்க் யூ ஜீசஸ். உனக்கு நன்றி, உனக்கு நன்றி, உனக்கு நன்றி. பதிலை பெற்றுக்கொண்டீங்க, பதிலை பெற்றுக்கொண்டீங்க, பதிலை பெற்றுக்கொண்டீங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய பெற்றுக்கொண்டு பார்க்கலாம். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். உமக்கு நன்றி. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சித்து பாருங்கள். இன்று கண்டே இருக்கிறேன், இனி என்று காண மாட்டேன். இதுவரைக்கும் பின்தொடர்ந்து அடிமைத்தனம் முடிவுக்கு வருகிறது. சிறையிற்கு முடிவுக்கு வருகிறது. போராட்டம் முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் அடைக்கப்பட்ட பெண்களை திறந்ததோட ஒரு நாட்கள் எல்லா பகுதிகளும் திறக்கிறார்கள். திறக்கிறார், திறக்கிறார்.
உன் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்காக சோதனை சொல்லு. புலம்பாத ஆவியானவரை கணவனார் மேல அசைவாடி, பிள்ளை மேல அசைவாடி, மனைவி மேல அசைவாடி, மனம் திரும்புதலை தந்ததுக்காக கத்தருக்கு சோதனை மட்டும் தினமும் சொல்லிக்கிட்டே இரு. அற்புதத்தை பார்ப்பேன், சபைக்கு வர்றதை பார்ப்பீங்க, கத்தர் பெரிய காரணம் செய்யறதை பார்ப்பீங்க. ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், தேசமே பயப்படாதீங்க, மகிழ்ந்து கரிகொரு, கத்தர் பெரிய காரணம் செய்வான். உன் வாழ்க்கையில இது வரைக்கும் நீ இழந்ததெல்லாம் கத்தர் ரெட்டிப்பா தருகிறாங்க. இழந்து போனதை கத்தர் தருகிறாருங்க. யோசிப்பை கத்தர் இழந்து போனது எல்லாத்தையும் ரெட்டிப்பா தந்தது போல இங்க வந்திருக்கிறவரை பார்த்து கத்தர் சொல்லுகிறான், நீ இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கத்தர் நிரப்புகிறான். நமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தாவியானவர் தீர்க்கதரிசனம் மூலமாய் தேவனுடைய தீர்க்கதரிசியை கொண்டு வந்து வார்த்தை மூலமாய் வெளிப்பாடின் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள் அப்படியே நாம் கீழ்ப்படிந்து ஒருவர் பாரத்தோடு சுமந்து ஒருவர் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் நாம் மனம் திரும்புவோம் என்று சொன்னார். இன்றைக்கே அந்த ஆசீர்வாதம் நீங்க விசுவாசத்தபடியே உனக்காக நடக்கும். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது, ஒரு கிருபை என்றும் உள்ளது. நீ ஒப்புரவாய் ஆனால் உனக்காக வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது, உங்களுக்காக வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல உங்க மேல இறங்கி இருக்கிறார், புறாவை போல உங்கள் மேல் இறங்கி இருக்கிறார். நீங்க தனிப்பட்ட மனுஷன் அல்ல, உங்களுக்குள்ள ஒரு துணையாளர் உங்களை ஏக்கி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் தான் உன் தடைகளை உடைத்திருக்கிறார், உன் சாபங்களை முறித்திருக்கிறார், உன் கட்டுகளை அழுத்திருக்கிறார், இருளை அழித்திருக்கிறார். கடனை ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்து விட்டார். நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும். நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனா இன்னைக்கே நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் நடக்கும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆவியானவரே எல்லா பலவீனத்தின் கட்டுகளை அவர் அவிழ்த்திருக்கிறார். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தின் கட்டை அவர் அவிழ்த்திருக்கிறார். இனி உன் சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக ஆரோக்கியம், ஒரு தெய்வீக சபைக்கு உன் மேல இறங்கி இருக்கிறது. உன் சிந்தனைக்குள்ள இருள் விலகி இருக்கிறது. உன் முகத்தின் மேல ஒளி வீச பண்ணி இருக்கிறார். சூரியன் இனி உனக்கு அஸ்திமப்பதும் இல்லை, சந்திரன் இனி உனக்கு மறைவதும் இல்லை. இனி கர்த்தரே உனக்குள் நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். துக்க நாட்கள் முடிந்து தேவனுடைய மனிதனை கொண்டு வந்து நம்மோடு ஆண்டவர் பேசினார். வார்த்தையின் மூலமாய் வெளிப்பட்டார். நான் மனப்பூர்வமா நீங்க மன்னிச்சீங்கன்னா, உன் குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகளாம் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா, உன் பாளையத்தை சுத்தமா வைத்துக் கொண்டீங்கன்னா, ஆசீர்வாதம் உன் வீட்டுல வந்து தருவோம். மாப்பிசிற தொட்டி எண்ணெய் கூட ஆசீர்வதிக்கப்படும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இயேசு மேல நம்பிக்கை, ஆனா நம்பிக்கை பிறகுதானா விசுவாசம் இப்பவே நடக்கும். விசுவாசம் இந்த நிமிஷமே உனக்கு நடக்கும். அவரால் எல்லாம் அப்படியே காணிக்கை கொண்டு வந்தவர்கள், தசமா கொண்டு வந்தவர்கள், ஒரு 2 கரங்களை பரலோக நேரா உயர்த்துங்க. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, அன்பின் பரலோக பிதாவே, வாயத்தொண்டு சொல்லுங்க, உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளில் உமக்கென்று காணிக்கைகள் தசமபாகங்கள் செலுத்த வந்திருக்கிறோம். இதை அங்கீகரித்து இதை ஏற்றுக்கொண்டு இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் சித்தமான பாடலை பாட விரும்பினால் சகோதரமார்கள் சகோதரிமார்கள் யார் பாட விரும்ப ஒரு நாம மனுஷன் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு
என் நிலைமையை அறிந்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே, என் தலையை உயர்த்திடும் தேவன். என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமையை அறிந்திடும்